இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க வருகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழி நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம், உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்து கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் அகம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவம் வாயிலாக அன்றாட பொழுதை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் அகம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்து கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு
வரமாக நமது தளத்தின் 416வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இந்த வாரம் முழுக்க நாம் இமயம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இமயம் என்றென்றும் நமது வாழ்வில் ஒரு மிகப்பெரிய இலக்கினை, மிகப்பெரிய உயரத்தினை அடைவதற்கான வாழ்வியல் வழிகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒன்றாக என்றென்றும் இருக்கின்றது. அந்த இமயம் அளவிற்கு உயர்ந்ததோர் உள்ளம் படைத்தவர்களாக, உடல் வலிமை படைத்தவர்களாக நமது வாழ்வியல் சூழலை நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது நமது வாழ்வியல் அர்த்தமுள்ளதாகவும் இன்னும் நிறைய நிறைய ஆரோக்கியம் நிறைந்ததாகவும் பரிமாற்றம் பெறுகின்றது. நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் உள்ளமும் உடலும் என்ற தொடர் நிகழ்வின் மற்றுமோர் அழகிய பாகத்தினை நமக்கு அன்பு பரிசாக வழங்குவதற்காக இணைந்திருக்கின்றார் அன்பு சகோதரி சசிகலா பாரி அவர்கள். தம்முடைய ஆழமான கருத்துக்கள் வாயிலாக நமது அவையை அழகாக அலங்கரிக்கக்கூடியவர் அன்பு சகோதரி அவர்கள். எளிமையான பயிற்சிகள், எளிமையான விளக்கங்கள், எளிமையான உதாரணங்கள் என அவையை அலங்கரிப்பதில் வல்லவராக இருக்கக்கூடியவர். அன்பு சகோதரி அவர்களுடைய ஆத்மார்த்தமான சிறப்புரையில் நாமும் பங்கேற்போம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை உள்ளமும் உடலும் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வின் வழிகளை செறிவூட்டுவோம். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்ட அன்பு சகோதரி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் உள்ளமும் உடலும் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் பயணிப்போம். இன்றைய நாளை செழுமைப்படுத்துவோம். நன்றி. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் காலை வணக்கம். நான் பேசுற ஒலி அளவு கரெக்டா இருக்காங்க? மிகச்சரி, தொடரலாம். நன்றி நன்றி. அவைக்கு நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நம்ம இந்த உடலும் உள்ளமும் சார்ந்து தொடர்ந்து சிந்திக்கிறது நம்ம மகரிஷியோட தத்துவ சார்ந்த கருத்துக்களும் தான் நம்ம சிந்திக்கிறோம். அவங்க 1960 எழுதின ஒரு சிறிய வரிகளோட நம்ம தொடங்குவோம். உடலுக்கு உரமளிக்கும் உழைப்பும், ஒழுங்கோடு கொள்ளும் உணவும், உளத்திற்கு உயர்வளிக்கும் கல்வியும், உள்நாடி நிற்கும் தவமும். இந்த 4 வரி, சிறிய 4 வரியும் நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ ஒரு அழகா தெளிவை கொடுக்குதுன்னா, உடலுக்கு உழைப்பு, ஒழுக்கத்தோடு கொள்ளும் உணவு, உணவுல ஒழுக்கம் வேணும்னு சொல்லுவாங்க, உணவில் ஒழுங்குன்னு சொல்லுவாங்க. உள்ளத்திற்கு உயர்வளிக்கும் கல்வி, கல்வி உள்ளத்தை நம்ம உள்ளத்தை எந்த அளவுக்கு உயர்வளிக்கும்னா கல்விதான் உயர்வளிக்கும். உள்நாடி நிற்கும் தவம், நம்ம அகமுகமா நம்ம போகணும், நம்மள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தவத்துல மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது. இந்த சிறிய சிந்தனையோட இன்னைக்கு நம்ம சிந்தனைக்குள்ள போகும். இன்னைக்கு நம்ம தொடர்ந்து சிந்தனை செய்யறதில்ல. இன்னைய பயிற்சி நம்ம என்னத்தை முக்கியத்துவம் கொடுக்க போறோம் அப்படின்னா, மூச்சு சார்ந்து, நம்ம பிராணன் சார்ந்து சிந்தனை தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம். உடல் நலத்துல ஃபர்ஸ்ட் தனி மனித அமைதியில தான் அடுத்து குடும்ப அமைதி, உலக அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறது சிந்திச்சோம். இரண்டாவதுல
3 ஓட்டங்கள் சீரா இருக்கணும். அது வந்து முதல் முக்கியம் அப்படிங்கிறது 2வது இதுல சிந்தனை செய்தோம். இன்று 3வது சிந்தனையில மூச்சு சார்ந்த சிந்தனை தான். இந்த பிராணன் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது சார்ந்த சிந்தனை தான் இன்னைக்கு சிந்திக்க போறோம். இப்ப இவ்வளோ பயிற்சிகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, எப்படி இந்த பயிற்சிகள்லாம் வந்தது அப்படின்னு. இப்ப ஒரு கண்ணுக்கு ஒரு டாக்டரை பார்க்க போறோம். கண் டாக்டர், அந்த டாக்டர் என்ன படிச்சிருக்காங்க, எப்படி அந்த அவங்களோட ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு விசாரிச்சுட்டு தானே நம்ம ஒரு கண் டாக்டரையே பார்க்க போவோம். நான் சொல்றது எக்ஸாம்பிள் கண்ணுக்கு அப்படிங்கிறது. எந்த உறுப்புகள் நம்ம டாக்டர்கிட்ட போனாலும் என்ன பண்ணுவோம், அவங்க சிறப்பா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற பேக்ரவுண்ட் தெரிஞ்சுட்டு தான் நம்ம போவோம். அது மாதிரி இப்ப இவ்வளவு பயிற்சி சொல்றாங்க. இப்ப நம்ம பயிற்சி வந்து அந்த பயிற்சி எல்லாம் பத்தி எப்படி அந்த பயிற்சி நமக்கு பயனளிக்குது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனா ஒரு வடிவமைச்சர் எப்படி எல்லாம் வடிவமைச்சாங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல, அப்பதானே அதோட வேல்யூ நமக்கு தெரியும் அப்படிங்கிறது. அதனால நம்ம இன்னைக்கு வந்து மகரிஷியோட அவங்களோட கல்வி அனுபவத்தை பத்தி தான் நம்ம ஒரு சிறிய பார்வை. மகரிஷி வந்து ஒரு மருத்துவர். எப்படி என்னெல்லாம் படிச்சிருக்காங்கன்னா, சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, இந்த மாதிரி மருத்துவம் எல்லாம் படிச்சதுனாலதான் நம்ம உடல் சார்ந்து அவங்களுக்கு நிறைய புரிதல் கிடைச்சது. நமக்கு அந்த எளிய முறை உடற்பயிற்சியும் வடிவமைச்சு தர முடிஞ்சது. அவங்களோட கல்வி தகுதி எப்படி இருந்ததுன்னா, அவங்க வாழ்ந்த அவங்க சிறு வயதா இருந்தப்ப குடும்ப சூழ்நிலை 3ஆம் வகுப்புக்கு மேல கல்வி தொடர முடியல. பள்ளி படிப்பு 3ஆம் வகுப்பு வரையில் மட்டும்தான். ஆனா மத்த எல்லா படிப்புமே வந்து அவங்க அந்த காலகட்டத்துல திண்ணை பள்ளிக்கூடம், அது மூலம்தான் அவங்க கல்வியை மேம்படுத்திக்கிட்டாங்க. அப்பயே வந்து ஆங்கில கல்வியும் சிறப்பா தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. அதோட உடல் சார்ந்து, உயிர் சார்ந்து, உயிருக்கு உடலுக்கு என்ன தீங்கு ஏற்படுது, அந்த தீங்கை எப்படி நிவர்த்தி செய்யறது அப்படிங்கறதெல்லாம் அவங்க கல்வி பெற்றிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த கல்வியெல்லாம் கொடுத்தவங்க யாருன்னா வைத்தியநாத பூபதி, டாக்டர் கிருஷ்ணா ராவ் அவங்க தான் அவங்களுக்கு இந்த கல்வி எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு அவங்க என்ன சமர்ப்பணம் செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட தானே இந்த கல்வி எல்லாம் கத்துக்கிட்டோம். அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், குரு தட்சணைன்னு சொல்லுவோம். அந்த குரு தட்சணை அவங்களுக்கு என்னவா கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட கற்ற கல்விக்கு உடற்பயிற்சியை வடிவமைச்சு இது வந்து அவங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து என்ன ஒரு குழந்தை போல எனக்கு அவங்க தந்தையா இருந்து எனக்கு என்னெல்லாம் அவர் சிறு வயதுல ரொம்ப அச்சப்படுவாங்களாம், ரொம்ப நாணமா எல்லாருக்கிட்டையும் போய் ஃப்ரீயா பேசுற பழக்கம்லாம் அவங்களுக்கு இல்லாம இருந்துதான். அதெல்லாம் போக்கி வாழ்க்கைய நல்லா தெளிவுபடுத்தி கொடுத்தாங்க. அப்ப ஒரு தந்தை போலதானே என்னை வழி நடத்தினாங்க. அதனால அவங்களுக்கு இந்த உடற்பயிற்சியை வடிவமைச்சு அவங்களுக்கு இந்த பயிற்சியை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி அவங்க குருவுக்கு சமர்ப்பித்தாங்க இந்த உடற்பயிற்சிய. அந்த உடற்பயிற்சி எப்படி வடிவமைக்கப்பட்டாங்கன்னா, ஒரு ஜிம்முக்கு போறோம். அந்த ஜிம் ட்ரைனர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஏற்கனவே அவங்க கத்துக்கிட்டது, அவங்க பயிற்சி செஞ்சது, இதெல்லாம் வந்து எப்படின்னா அவங்க வடிவமைச்சது கிடையாது. யாராவது அதுக்கு முந்தின அவங்க கத்துக்கிட்டா அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அதை வந்துதான் அடுத்த இதுக்கு அவங்க சொல்லி தர்றவங்களா இருப்பாங்க. ஆனா மகரிஷி என்னன்னா, இப்ப கைப்பயிற்சி அவங்க நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த கைப்பயிற்சியை வந்து அவங்களே ஒரு சில காலம் செய்து பார்ப்பாங்க. செய்து பாக்குறப்ப என்னன்னா, வலி ஒவ்வொரு இந்த பொசிஷன் செய்யறப்ப வலி வருதுன்னா, சோ அப்ப எல்லாராலையும் இந்த பயிற்சி செய்ய முடியாது. அப்ப அதுல என்ன மாற்றம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்னையும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஏன்னா மருத்துவமும் தெரியுது அவங்களுக்கு. அப்ப இந்த பயிற்சி செய்யறப்ப என்ன பலனும் தெரியும். அப்ப வலியும் இருக்கக்கூடாது. அப்ப அந்த பயிற்சி செய்யறப்ப என்ன வலி வருது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு ஒவ்வொன்னையும் ஆராய்ச்சி எடுத்ததையும் அப்படியே பயிற்சி 9 விதமான பயிற்சி இருக்குன்னா 9 பயிற்சியும் அப்படி எடுத்ததையும் கொடுக்கல. ஒவ்வொரு பயிற்சியும் ஆராய்ச்சி செஞ்சு இதனால இந்த பலன் கிடைக்கும், இந்த உறுப்புக்கு நல்ல பலம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணிதான் கொடுத்தாங்க. அதனாலதான் நம்ம செய்யறப்ப நமக்கு வலியும் இல்லாம ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான உணர்வோட செய்ய முடிகிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க ஆராய்ச்சி பண்ணி கொடுத்ததுனாலதான்.
அவங்க பயிற்சிலாம் என்ன சிறப்பு இருக்கு? இப்ப நம்ம இவ்ளோ ஈஸியா சொல்றோம். இந்த பயிற்சி, அந்த பயிற்சி அப்படின்லாம் சொல்றோம். 9 விதமான பயிற்சி சொல்றோம். கை பயிற்சி, கால் பயிற்சி, மூச்சு பயிற்சின்னு அப்படி தொடர்ந்து 9 பயிற்சி சொல்றோம். இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, எந்த பயிற்சியுமே வேகம், விரைவுக்கு இடமே இருக்காது. ஒரு ஃபாஸ்ட்டா நம்ம இத செய்யணும் அப்படிங்கிறது எதுலயுமே இருக்காது. அப்புறம் என்னன்னா, எல்லா உறுப்பும் இயக்கம், குறைந்தபட்ச இயக்கம் எல்லா உறுப்பும் குடுக்கணும். அன்றாடம் தினமுமே பயிற்சி குடுக்கணும் அப்படிங்கிறது. அதனால எல்லா உறுப்புக்கும் குறைந்தபட்ச இயக்கம் குடுக்குற அளவு இருக்கும். ஆம், நல்ல முறையில இயங்குற மாரி அந்த பயிற்சியும் இருக்கும். எல்லாமே எல்லா உள்ளுறுப்புகள், வெளியுறுப்புகள் எல்லாமே நல்ல முறையில இயங்குற மாரி அந்த பயிற்சிகள் இருக்கும். அடுத்தது 8 வயதுல இருந்து 80 வயதினர் வரையில் செய்ய முடியும். இப்ப ஜிம்முக்கு போறோம். எத்தனை விதமான பயிற்சி குடுக்குறாங்க. அல்லது ஜிம்முன்னே விடுங்க. மத்த வேற பயிற்சிகள் சொல்லுவோம். ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ஸ்னால எல்லா வயதினரும் அங்க போய் செய்ய முடியுதா அப்படின்னா முடியாது. ஆனா மகரிஷி என்ன சொல்லுவாங்க, சொல்றதே என்ன சொல்லுவாங்க, 8 வயசுல இருந்து 80 வயதினர் வரையிலும் எளிமையா செய்யக்கூடிய பயிற்சியா இருக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் உடலுக்கு பிராணன், எல்லா உறுப்புக்கும் பிராணன், எல்லா உறுப்புக்கும் ஆக்சிஜன் கிடைக்கிற அளவுக்கு அந்த பயிற்சிகள் இருக்கும் அப்படிங்கிறது. இந்த சிறப்பு வாய்ந்த பயிற்சியை நமக்கு வடிவமைச்ச குருவுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு, நம்ம அடுத்து உடலுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க பயிற்சி. சரி, அடுத்து நம்ம அடுத்த சிந்தனைக்கு போவோம். நம்ம உடல் நம்மளோடதுன்னு சொல்லுவோம். இப்ப என்னோட கை, என்னோட கால், என்னோட உடம்பு, என்னோட கண் அப்படின்னு சொல்லுவோம். இது அத்தனையும் நம்மளோடது மட்டும்தானா? ஒரே சிறிய சிந்தனை. முடிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. என் உடம்பு என்னோடது மட்டும்தான் அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அப்புறமா நம்ம அதை ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கமெண்ட் பாக்ஸ்ல நான் உங்களோட கமெண்ட்டை எதிர்பார்க்கிறேன். என் உடம்பு எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சிறிய சிந்தனை. ஆமா, என் உடம்பு என்னோட, ஆமான்னு எழுதலாம், இல்லைன்னு எழுதலாம். ஒரு சிம்பிளா இப்படி போட்டா கூட போதும். கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. ஒரு வடிவேலு நகைச்சுவையோட அடுத்து சிந்தனைக்கு போவோம். வடிவேலு ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல யாரும் இன்னும் கமெண்ட் பண்ணல. நான் எதிர்பார்க்கிறேன். கமெண்ட் என் உடம்பு என்னோடது மட்டும்தான், ஆமா இல்ல அப்படின்னு போட்டா கூட போதும். வடிவேலு ஒரு பஸ் நிக்கும், கவர்மெண்ட் பஸ். அந்த கவர்மெண்ட் பஸ்ல என்ன எழுதியிருக்குன்னா, இது உங்கள் சொத்து, சேதப்படுத்தாதீர்கள் அப்படின்னு இருக்கும். உடனே அவர் இது உங்கள் சொத்து அப்படிதானே சொல்லிட்டு, இது நம்ம சொத்து தானே அப்படின்னு சொல்லி அவர் விக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட பேரம் பேசுவார். ஒரு டவல் போட்டு, அப்படிதானே முன்னாடி எல்லாம் ஒரு பொருளை விக்கிறப்ப கைப்பிடிச்சு விரல் பிடிச்சு தானே பொருள் வித்தாங்க. இவர் ஒருத்தரோட கையை போட்டு டவல் போட்டு பேரம் பேசிட்டு இருப்பாரு. அந்த பஸ் அந்த பஸ்ஸோட கண்டக்டர் வருவாங்க. என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் இந்த பஸ்ஸை வித்துட்டு இருக்கேன் அப்படின்னு. கவர்மெண்ட் பஸ்ஸை நீ விக்கிறியா அப்படின்னு கேட்பாரு. ஆமா அப்படிம்பாரு. அந்த பஸ்ஸை படிச்சுப்பாரு. இது உங்கள் சொத்து, அப்ப என் சொத்து தானே, நான் விக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அடுத்தது அவர் அந்த கண்டக்டர் வடிவேல படிக்க சொல்லுவாங்க. இது உங்கள் சொத்து அப்படின்னு இவர் படிப்பாரு. அப்ப இது என் சொத்து தானே, நீ எப்படி இதை விக்கலாம் அப்படின்னு சொல்லி கன்னத்துல ஒரு அறை விட்டு போன்னு சொல்லி அனுப்புவாங்க. இதுல என்ன ஒரு இதான ஆக்சுவலி ஜோக்கா இருந்தாலும் நம்ம உடல் சார்ந்து சிந்திக்கிறப்ப என்னன்னா, இந்த உடல் முழுதும் நம்மளோட சொத்து தான், ஆனா சொத்து மாதிரி அப்படிங்கிறது. அது எப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்ததையும் அம்மா என்ன சொல்லுவாங்க, இது என்னோட பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது அப்பா என் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. வீட்டுல இருக்க மூத்தவர்கள் என்ன சொல்லுவாங்க, என்னோட பேர பிள்ளைகள்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன ஆச்சு, இரண்டு தலைமுறைக்கு நம்ம சொத்தாயாச்சு. அப்புறம் அந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட வயது வந்தப்பதையும் திருமணம் ஆனா, அந்த திருமணம் ஆனது யாரு, வாழ்க்கை துணைக்கு ஒரு சொத்து. வாழ்க்கை துணைக்கு அது அவங்க உரிமை. அப்ப என்ன, கணவனா இருந்தாலும், ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் அந்த வாழ்க்கை துணைக்கு ஒரு உறவு. அப்ப இது மூணாவது உறவு வந்தாச்சு.
அடுத்து 4வது, அடுத்து அவங்களுக்கு கல்யாணம் ஆனானா அவங்களுக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு அம்மா அப்பா வந்து அடுத்த உறவு வந்தாச்சு. அடுத்தது அந்த குழந்தை கல்யாணம் பேரப்பிள்ளை வந்ததுன்னா அப்ப பேரப்பிள்ளை பாட்டி தாத்தாவாயாச்சு. இப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளேயே இத்தனை உறவுகளுக்கு உரிமை உள்ள ஒரு உடம்பு தான் நம்மளோட தனிப்பட்ட உடம்பு. அப்ப வந்து நம்ம எப்படி உரிமை கொண்டாட முடியும்? எது என்னோடது மட்டும்தான் அப்படின்னு. அடுத்தது வந்து சமூகம் சார்ந்து பாக்குறப்ப சமூகத்துல இருந்து நம்ம நிறைய பயன்களை எடுத்துக்கிறோம். நம்ம எடுத்துக்க மட்டும்தான் செய்யறோமா அப்படின்னா திருப்பி கொடுக்கவும் செய்யறோம். அப்ப என்ன பண்ணுவோம்? பொதுப்படையா பாக்குறப்பயும் பொது சொத்தாவும் நம்ம இருக்கோம். அப்ப வந்து இந்த பொது சொத்து, குடும்பம் சார்ந்த சொத்து நமக்கு முழுதா எனக்குன்னு சொல்ல முடியுமா? இந்த உடம்பு இது வந்து என் கைதான், நான் எனக்கு மட்டும்தான் வேலை செஞ்சுப்பேன், இல்ல எனக்கு மட்டும்தான் உரிமை உண்டு இந்த கைக்கு அப்படின்னா அது வந்து வெளியில பாக்குறப்ப ரஜினி அந்த ஜோக் மாதிரிதான். இது வந்து நம்மளோட உடம்பு தான், இந்த சட்டை என்னோடது தான், ஆனா மாப்பிள்ளை நாளேன்னு சொல்ற மாதிரி இந்த உடம்பு நம்மளோடது தான், முழுசா 100% நம்மளோடது தான், ஆனா முழுசா நம்ம பயன்படுத்திக்க உரிமை உண்டு அப்படிங்கிறது. ஆனா அத வந்து உடல்நல குறைவு ஏற்படுத்தினா அம்மாவுக்கு வருத்தம் தரும், நம்ம பிள்ளைங்களுக்கு வருத்தம் தரும். அப்படி இத்தனை வருத்தம் படுற ஒரு இத நம்ம வந்து உடல்நல குறைவு வரக்கூடிய செயலை செய்ய முடியும் உரிமை உண்டானா கிடையாது. அதனால இது வந்து நம்ம வந்து நம்மளோட முழு உரிமையுள்ள சொத்து இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? அப்ப அதை ஒழுங்கா பாதுகாத்து நமக்காக மட்டும் இல்ல நம்ம சுற்றத்துக்காகவும் அது ஒழுங்கா பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறது. இந்த சிந்தனையில உங்கள் சார்ந்து வேணாலும் நீங்க இறுதியா நம்ம வந்து அதை சார்ந்தும் சிந்திக்கலாம். இது இந்த உடம்பு இந்த சிந்தனையோட மூச்சு பயிற்சி சார்ந்து நம்ம சிந்தனைக்குள்ள போவோம். ஏன் இவ்வளோ மூச்சுக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் நம்ம அளிக்கிறோம் அப்படின்னா, என்ன சொல்லுவோம்? ஒரு மூச்சையாகி கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா கூட முதல்ல ஓடி போய் என்னத்தை செக் பண்ணுவோம்? மூச்சு இருக்கான்னு மூச்சு காத்து வருதா அப்படின்னு தான், பிராணன் இருக்கா அப்படின்னு தான் நம்ம முதல் செக் பண்ணி பார்ப்போம். ஏன் அப்படின்னா அப்பதான் நம்ம உயிரோட்டத்தோட இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். அப்ப அந்த அளவுக்கு முக்கியத்துவம் உடையது இந்த மூச்சு. சித்தர்கள் பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க? அவங்க இந்த மூச்சுல வந்து மூச்சுனாலதான் எல்லாம், இந்த மூச்சு காற்றுலதான் நம்ம எல்லாமும் அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க இந்த மூச்சு சார்ந்த நிறைய பிராணன் சார்ந்து நிறைய பாடல்கள், அதை சார்ந்து அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு நிறைய பாடல்கள் அப்படின்னு நிறைய இருக்கும். திருமூலர் ஒரு கூற்று சொல்லுவாங்க, அகத்தியர் ஒரு கூற்று, சிவவாக்கியர் ஒரு கூற்று. எந்த சித்தர்கள் எடுத்தாலும் அவங்கவுங்க அனுபவத்துல உள்ள எழுத்துக்கள்ல நமக்கு அது அந்த மூச்சு காற்றை எவ்வளவு ஒழுங்குபடுத்தி ஓட்டத்தை நல்ல நிலையை வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் அனைத்து பாடல்களும் அந்த மூச்சு சார்ந்து இருக்கும். அத வந்து திருமூலர் என்ன சொல்லுவாங்கன்னா சரகலைன்னு சொல்லுவாங்க. அந்த பிராணன் பயிற்சியை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சரகலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சரகலை கற்றவர்களோட பரத்தோட தொடர்புல இருப்பாங்க. அவங்க கிட்ட எந்த வாக்கும் வாங்கக்கூடாது, அவங்க வந்து எந்த சொல் சொன்னாலும் பலிக்கும் அப்படின்னு திருமூலர் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த மூச்சு பயிற்சி வந்து அவ்வளோ ஒரு இறைநிலையோட தொடர்பு கொள்ற அளவுக்குரிய தன்மை கொண்டது அந்த மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது. நம்ம மூச்சு நம்ம அப்படியே ஒரு சிறிய சிந்தனை பார்ப்போம். நம்ம மூச்சை எப்படி அப்படியே கொஞ்சம் கண்ணு மூடி யோசிச்சு பார்ப்போம். நம்ம ரெகுலரா மூச்சு விடுறது நமக்கு தெரியுமா? தெரிஞ்சு நம்ம மூச்சு விடுறோமா அப்படின்னா இல்ல. அது பாட்டுக்கு அது உள்ள போயிட்டு அது பாட்டுக்கு வெளியில வருது. அது இயல்பா நடக்குது. ஆனா நம்ம ஒழுங்கா அதை ஒழுங்குபடுத்தி செய்யறோமா அப்படின்னா இந்த பயிற்சி எல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி அதை பத்தின ஒரு புரிதல் நமக்கு வந்திருக்காது. இந்த மூச்சு சார்ந்து உடல் சார்ந்து பயிற்சி செய்ய ஆரம்பிச்சவங்களுக்கு செய்யறவங்களுக்கு தெரியும் அந்த மூச்சோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது. நம்ம இந்த அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளோட பிரீத்திங்கோட லெவல் வந்து ஃபாஸ்டா இருக்கும். நம்ம மூச்சு விடுறதே வந்து கொஞ்சம் இதயம் வந்து டக்குன்னு நுரையீரல் வந்து டக்குன்னு காத்த உள்ள இழுத்து வெளில அனுப்புறோம், அந்த மாதிரி ஒரு தன்மையோட தான் இருப்போம். அதே பயிற்சி செய்ய ஆரம்பிச்சுன்னு பார்த்தா கொஞ்சம் மூச்சுல ஒரு இயல்பு ஒரு அமைதி தன்மை இருக்கும். நம்ம செயல்ல கூட அந்த மூச்சு எந்த அளவுக்கு அமைதி தன்மை இருக்கோ நம்ம செயல்லயும் அது
எதிரொலிக்கும். நல்ல உணரவும் முடியும். நம்ம செயலும் தன்மையா குறைஞ்சிருக்கும். ஆம், நம்ம அந்த தன்மையினால உள்ளுறுப்புகள் கூட அமைதி தன்மையில இருக்கும். இப்ப ஹார்ட் பாத்தீங்கன்னா மூச்சு பயிற்சியும் இந்த உடற்பயிற்சியும் செய்யறதுக்கு முன்னாடி ஹார்ட்டோட தன்மையோட அதிகமா இருக்கும் துடிப்பு தன்மை. அது ஒரு அதோட இயல்பு தன்மையில அமைதியா இயங்குதுன்னா இந்த மூச்சு பயிற்சி எல்லாம் செய்யறப்ப அதோட இயல்பு தன்மையில அது அமைதியா செயல்படுறதுக்கு இந்த மூச்சுலாம் உதவும் அப்படிங்கிறது. இன்னமும் ஒரு ஸ்டெப் சொல்லணும், அதிகப்படியா சொல்லணும்னா மூச்சு விடுற தன்மை ஆமைக்கு ஒரு நிமிடத்துக்கு 4 மூச்சு தான் விடும் ஆமை. அதுவே நாய் மூச்சு விடுறது பாத்தீங்கன்னா வேகமா மூச்சு விடும். நம்ம மனிதன் நம்ம ஒரு நிமிடத்துக்கு எத்தனை மூச்சுன்னா 16 மூச்சு 17 அந்த மாதிரி 16 அப்படிங்கிற அளவுல இருக்கு ஒரு நிமிடத்துக்கு. இந்த மூச்சுல என்ன ஒரு தன்மைனா பொறுமையா நம்ம மூச்சு விடுறப்ப அமைதியா மூச்சு விடுறப்ப ஆயுட்காலம் அதிகம் அப்படிங்கிறது. அதுவே மூச்சு வேக வேகமா விடுறதுனால இப்ப நாய்க்கு ஆயுட்காலம் எவ்வளவு அப்படின்னா ஆயுள் காலம் 10 வருடம், கொஞ்சம் மேக்சிமம் அப்படின்னா ஒரு 15 வருடத்துக்கு மேல நாய் உயிர் வாழாது. ஏன்னா அது மூச்சு விடுறதே பார்ப்போம், நாக்க ஃபுல்லா வெளியில இது பண்ணி வேகமா அது மூச்சு விடுறதே பார்த்தா டக் டக் டக்னு வேகமா இருக்கும் அதோட மூச்சு தன்மை. அதே ஆமை ஒரு நிமிடத்துக்கே 4. அதோட செயல்திறன் எப்படி இருக்கும்? பொறுமையா தான் இருக்கும். அதோட மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். ரொம்ப நம்ம நடந்து வந்தாலே என்ன சொல்லுவோம்? பொறுமையா நடந்தோம், என்ன ஆமை மாதிரி நடந்து வர அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த அளவுக்கு தன்மை பொறுமையா இருக்கும். அப்ப இந்த தன்மை இருக்கிறது என்ன பயன்னா ஆயுட்காலம் நீடிக்கும் அப்படிங்கிறது. ஆமைலாம் 100, 200, 500 வருடம்லாம் ஆமை உயிர் வாழும்னு சொல்றாங்க. ஏன்னா அதோட மூச்சு காத்து பொறுமையா மூச்சை விட்டு செயலும் பொறுமையா இருக்கிறப்ப ஆயுட்காலம் நீடிக்கும் அப்படிங்கிறது. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? மூச்சை நல்ல ஒரு தன்மையோட அமைதியா நம்ம அந்த 15 கீழே நம்ம மூச்சு பயிற்சி செய்து கொண்டு வரப்ப நம்மளோட ஆயுட்காலமும் அதிகம் அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து. அப்ப இந்த ஆயுட்காலம் நீடிக்கிற இந்த பயிற்சியை அப்ப நம்ம கத்துக்கிறது சிறந்தது தானே. இந்த மூச்சு நம்ம இப்ப நம்ம தியானம் இங்க இந்த சரித்திரம் படிப்போம். தலைமை இப்ப ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணுவோம்? 1 நிமிட தியானம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுவோம். அப்ப அந்த 1 நிமிட தியானத்துல என்ன பயன் இருக்கு அப்படின்னா மூச்சை தான் நம்ம கவனிப்போம். அவங்க என்ன சொல்றாங்க? அந்த மூச்சை 1 நிமிடம் நம்ம மூச்சு கவனிப்போம் அப்படி. அப்ப கவனிக்கிறப்ப என்னன்னா ஓர்மைத்தன்மை, ஒரு செயல்ல நம்ம கவனிக்கிற தன்மை நமக்கு வருது. இப்ப சமைக்கிறோம்னா சமைக்கிறத மட்டும் நம்ம நினைப்போம். சாப்பிடுறோம்னா சாப்பிட்றத மட்டும் நினைப்போம். ஒரு செயலை செய்யறப்ப என்னன்னா அந்த செயலுக்கு ஆற்றலும் கிடைக்குது, திருப்தி சாட்டிஸ்பேக்ஷன், அந்த செயல் செஞ்சு சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்குது. இப்ப அந்த மெடிடேஷன் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம அந்த கவனம் அதிகமாகுது. இப்போ இப்போ மன்றத்துல கூட நாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறாங்க, இன்னைக்கு ஒருத்தர் சிந்தனை உரை கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஒரு ஆகினை துரியம் தவம் இருந்துட்டு தான் அந்த சிந்தனை உரைக்கு போவோம். ஏன்னா நம்ம எல்லா அன்றாட வாழ்க்கையில என்ன பண்ணுவோம்? பரபரப்பான சூழ்நிலையிலையும் வேலை செஞ்சுட்டு போயிட்டு அங்க உட்கார்றப்ப நம்ம மனம் அமைதியில இருக்காது. நம்ம அவங்க பேசிட்டு இருப்பாங்க, நம்ம சிந்தனை எங்கேயாவது ஓட்டத்துல இருப்போம். அதுவே அந்த மூச்சு பயிற்சி பண்ணி ஒரு சின்ன மெடிடேஷனோட நம்ம பண்றப்ப நம்ம மனம் அமைதி நிலைக்கு வரும். கேட்கிற திறன் நமக்கு ஒரு உள்வாங்குற திறன் நல்ல விதமா இருக்கும் அப்படிங்கிறது. இப்ப நம்ம இங்க இந்த ஆரம்பிக்கிறது அதேதான். நம்ம மனம் அமைதியோட நம்ம ஒரு விஷயத்த கேட்கிற தன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தியானம். ஒரு செயல் செய்யறப்ப தியானத்தோட ஆரம்பிக்கிறதும் அது அந்த தியானமும் என்னன்னா இந்த மூச்சை ஒரு நிலைக்கு கொண்டு அடுத்தடுத்த நிலைக்கு போறது. அடுத்தடுத்து நம்ம ஒரு பேச்சை கேட்கறதா இருந்தாலும் சரி, ஒரு மெடிடேஷன் போறதா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி ஒரு மூச்சு பயிற்சி செய்யறது அப்படிங்கிறது அப்ப இந்த மூச்சு பயிற்சி மூச்சு பிராணன் இவ்வளவு முக்கியத்துவம்.
இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா, நம்ம உடம்புக்கு வேணுங்கிற ஃபுல் ஆக்ஸிஜனும் இந்த பயிற்சி செய்யறப்ப நம்ம சாதாரணமா பயிற்சி செய்றப்ப முழு நுரையீரலையும் நம்ம இயக்குறோமானா இயக்குறதில்ல. ஓரளவுக்கு தான் நம்ம இயக்கம் பெறுறோம். முழு அளவு இயக்கம் பெறணும்னா, அது வந்து இந்த மூச்சு பயிற்சி மாரி நம்ம செய்யறதுனால தான் கிடைக்கும் அப்படிங்கிறது. நம்மளோட மூச்சு பை நம்ம நுரையீரலுக்குள்ள சின்ன சின்ன பைகள் இருக்கு. அந்த பைக்குள்ள எத்தனை பைகள் இருக்குன்னா, 2,40,000 பைகள் இருக்கு. இப்ப நம்ம சாதாரண மூச்சு எடுத்தோம்னா, அந்த பயிற்சி வந்து ஆ ஆ 2,40,000 அந்த பைகளுக்கும் ஆக்ஸிஜன் முழுசா போய் சென்றடையாதாம். அதுவே நம்ம வந்து சாதாரணமா எந்தவித மூச்சு பயிற்சியா இருந்தாலும் சரி, அது பழகுறப்ப என்ன ஆகுதுன்னா, அத்தனை நுரையீரல் பைக்கும் காத்து ஆக்ஸிஜன் உள்ள போயி, பிராணன் நமக்கு நல்லா கிடைச்சு, நம்ம உடல்ல இருக்க எல்லா செல்களுக்கும் ஆக்ஸிஜன் கிடைக்குது. அதுவே நார்மலா இருக்கிறப்ப அந்த அந்த ஆக்ஸிஜன் கிடைக்காது. இவ்ளோ பயிற்சி செஞ்சா கூட நமக்கு வந்து ஒரு 30% நுரையீரல்ல மாசு இருக்குன்னு சொல்றாங்க. எப்ப நம்ம ஒரு 10 வருடம், 20 வருடம் வந்து பிராணாயாமம் செய்றோம் அப்படின்னாலும், அந்த லங்ஸ்க்குள்ள கூட ஒரு 30% அளவுல வந்து மாசுகள், டஸ்ட், என்னென்ன கிருமிகள் எது வேணாலும் உள்ள வந்து அந்த இதுல பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இப்ப கொரோனா காலகட்டத்துல நம்ம தெரிஞ்சிருப்போம். நல்ல பயிற்சி செய்றவங்க ஓரளவுக்கு அந்த பிரீத்திங் இது பாதிப்பு இல்லாம அதை கடந்து வர முடிஞ்சுது. அந்த பயிற்சிகள் தெரியாதவங்களுக்கெல்லாம் நிறைய பேர் இந்த பயிற்சி பண்ணுங்கன்னு சொன்னது காரணம் என்னன்னா, நல்ல பிரீத்திங் வந்து முழு ஆக்ஸிஜன் கிடைச்சா நம்ம உடல் நல்ல ஒரு ஆற்றலா இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் அந்த கொரோனா காலகட்டத்துல மூச்சு சார்ந்து நிறைய பயிற்சிகளும் நம்ம அந்த ஆக்ஸிஜனுக்காக தான் நிறைய பயிற்சிகளும் செய்து கொண்டு வந்தோம். இப்ப இந்த பயிற்சியில ஆக்ஸிஜன் மட்டும்தான் அப்படின்னா இல்ல. இப்ப நம்ம வந்து உடம்பையும் மனதையும் ரொம்ப தளர்வா கொண்டு போவோம். இப்ப நம்ம ஒரு நிமிடம் தியானம் பண்ணாலும் என்ன ஆச்சு, நமக்கு காலையில எழுந்ததையும் அப்படியே ஒரு காலைல எழுந்ததையும் நம்ம ஒரு ரொட்டீன் ஒர்க்ல இருந்து ஒரு அமைதி நிலைக்கு அது கொண்டு வருது. உடல்ல ஒரு அமைதி நிலை கொண்டு வருது, மனத அமைதி நிலை கொண்டு வருது. இதயம் பாத்தீங்கன்னா, அந்த இதயம் கூட அமைதி, நம்ம உடலும் மனதும் அப்படி அமைதியா இருக்கும், இதயமும் அது வேலையை அமைதியா செய்யும். அப்ப நம்ம உடம்பு, மனசு எல்லா உறுப்புகளும் அமைதி நிலைக்கு கொண்டு போறத எளிதா கொண்டு போக முடியும். ஒரு எளிய ஒரு பயிற்சி எதுனா இந்த மூச்சு பயிற்சி தான். மெடிடேஷனே தெரியல எனக்கு அப்படின்னு சொல்றவங்க கூட அவங்க சொல்லுவாங்க, இருக்கிறதுலயே எளிமையான ஒரு பயிற்சி என்னன்னா, மூச்சை வந்து இன்னும் உள்பக்கமா கொண்டு போய் நான் நுரையீரல் முழுதும் காற்றை உள்வாங்கி அந்த உள்வாங்குற மூச்சு அப்படியே பொறுமையா வெளியில விடுறது. இத வந்து கவனம், மூச்சு கவனம், அவ்வளவுதான் இது. இத வந்து செஞ்சாலே இதுவே மெடிடேஷன்ல நீங்க என்ன பலன் கிடைக்குதோ, நான் எந்த மன்றத்துக்கும் போகல, எந்த ஒரு பயிற்சியும் போகல, எனக்கு எந்த ஒரு மெடிடேஷன் தெரியாது அப்படின்னா, இந்த ஒரு பயிற்சி நம்ம பண்ணா கூட நம்ம எத்தனை பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத நான் ஒரு அளவிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு பலன்கள் இருக்கு அந்த ஒரு மூச்சு காற்றுல. இப்ப அந்த மூச்சு காற்றுல பலன்கள் பார்த்தோம். அடுத்தது நம்ம இன்னமும் ஒரு இப்ப வந்து இந்த ஆயுட்காலம் நீடிக்கும் இந்த மூச்சு பயிற்சினால. இன்னும் அடுத்ததுன்னா ஆக்சிஜன் கொள்ளளவு அதிகமாகும், உடல் வந்து மனதும் வந்து அமைதி நிலைக்கு போகும். இப்ப தற்கால வாழ்க்கைக்குரிய இதுலன்னா மனம் அழுத்தம். எப்படி மன அழுத்தம் வருதுன்னா, பொருள் சார்ந்து தேடலே, சின்ன வயதுல இருந்து பெரியவங்க வரையிலும் எல்லாம் இந்த பொருள் சார்ந்த தேடல் தான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால என்ன ஆகுதுன்னா மன அழுத்தம் ஆகுது. அப்ப இந்த பயிற்சிகள், இந்த பிராணனை வந்து நம்ம ஒழுங்குபடுத்தி பயிற்சி பண்றப்ப என்ன ஆகுதுன்னா மன அழுத்தமே வராது அப்படிங்கிறது. அப்புறம் நம்ம மூச்சு காத்து வெளியில விடுறப்ப கார்பன் டை ஆக்சைடு வெளில அனுப்புறோம்னு சொல்றோம். அது நச்சு காற்று நம்ம வெளில அனுப்புறோம்னு சொல்லுவோம். இதை வந்து சாதாரணமா அனுப்புறப்ப நம்ம வந்து அது முழுதா நம்ம வெளியேற்ற முடியும்னா முடியாது. அதே பயிற்சியா செய்யறப்ப நம்ம நுரையீரல் சுருங்கி விரிகிற தன்மை நல்ல தன்மையா இருக்கும்.
அப்போ இந்த சுருங்குறப்ப வேண்டாங்கிற எல்லா காற்றையும் அது வெளியில அனுப்புற தன்மை நீளும். இதனால என்ன சொல்றாங்க, கார்பன் டை ஆக்சைடை முழுதா வெளியில அனுப்புற தன்மையும் அதுக்கு. எப்படி ஆக்சிஜன் உள்ள கொண்டு போறப்ப முழு ஆக்சிஜன் நமக்கு தேவையான முழு ஆக்சிஜன் கிடைக்குதோ, அதே அளவு வெளியில அனுப்புறப்ப தேவையில்லாத காற்றை முழுதா வெளியிலயும் அனுப்ப முடியுது பயிற்சினால அப்படிங்கிறது. அப்புறம் நமக்கு இந்த மூச்சுக்கு இல்ல ஆஸ்மா, சைனஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி பிரச்சனை கூட இந்த பயிற்சிகள் செய்யறப்ப வரதில்ல அப்படிங்கிறது. இதனால நோய் எதிர்ப்பு ஆற்றல் கூட அதிகமாகுது. ஏன்னா நம்ம பிராணன் வந்து அதிகமா கிடைக்குது எல்லா செல்களுக்கும். அதனால நமக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றலும் அதிகமா கிடைக்குது. அடுத்தது வாசி யோகம். நம்ம இப்ப நிறைய பேர் சொல்லுவோம், 10 நாள் வாசி யோகம் நான் போறேன், அங்க போயிட்டு எனக்கு மெடிடேஷன் நிறைய சொல்லி தருவாங்க, அதனால எனக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அதுலயும் அங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பிராணனை ஒழுங்குபடுத்துறது தான் அங்க அவங்களோட இதுவும். பிராணனை கவனிக்கிறது, அதை ஒழுங்குபடுத்துறது, இது மட்டும்தான் அங்கேயும் பயிற்சி. அதுவும் 10 நாள் எந்த ஒரு வெளிப்புற டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாத ஒரு தன்மையில அந்த மூச்சை இது பண்றப்ப தேவையில்லாத நம்ம மன அழுத்தத்தினால வர அந்த தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாமே வெளியேற்ற முடியும். அப்பனா இந்த மூச்சுக்கு எவ்வளவு ஒரு வேல்யூ, எந்த அளவுக்கு அந்த மூச்சோட பயன் இருக்கு, பயிற்சி செய்யறதுனால பயன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். எங்களுக்கு ஒரு பயிற்சி சொல்லி கொடுத்தவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, பயிற்சி அவங்களும் அந்த 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 இடத்துல இருந்தாங்க நிகழ்வு நடக்கிறப்ப. இந்த கைலாஸ்க்கு அவங்க எல்லாரும் யாத்திரை போயிருக்காங்க. யாத்திரை போன இடத்துல வந்து ஒருத்தருக்கு கொஞ்சம் உடல்நல குறைவு. என் உடல்நல குறைவுன்னா அவரால் அவ்வளவு தூரம் போக முடியாதுங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப இல்ல, கொஞ்சம் குறைவு இருந்தது. போறது அவரு ரொம்ப மலைச்சாராம், எப்படியும் அவ்வளவு தூரம் நம்ம போயிட்டு வர போறேன்னு தெரியலையே அப்படின்னு. அதுல ஒரு கூட வந்த ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காங்க, நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம், 10 ஸ்டெப் நடங்க, அப்புறம் பிரீத் பண்ணிட்டு நல்ல ஒரு இன் அவுட் பிரீத் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 10 ஸ்டெப் நடங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரும் அந்த மலை ஏறி அந்த யாத்திரை முடிகிற வரையில் இந்த செயல் செய்திருக்காரு. 10 ஸ்டெப் நடப்பாரு. நடந்ததையும் நல்ல பிரீத் இன் அவுட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி ஒரு 10 ஸ்டெப், அப்புறம் பிரீத். ஒரு அவங்களால என்ன இயல்புல பண்ண முடியுமோ, நீங்க ஒன்னேன்னா ரொம்ப ஆழ்ந்த மூச்சு அப்படிங்கறதெல்லாம் கூட தேவையில்லை, இயல்பான ஒரு மூச்சு எடுத்து விட்டு இப்படிதான் அவர் பண்ணியிருக்காங்க. அந்த யாத்திரை போனவங்க எல்லாரும் அதே போய் மலையிலேயே போய் இந்த இறை தரிசனம் முடிச்சுட்டு திருப்பி கீழே இறங்கியும் வந்தாச்சு. அந்த உடல்நல குறை உள்ளவர் வந்து வந்தா யாரெல்லாம் கூட போனாங்களோ அவங்களுக்கு முன்னாடி ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கீழே இறங்கி அவங்களுக்காக வெயிட் பண்ணாங்களாம். எல்லாரும் வந்து கீழே இறங்கி கேட்டிருக்காங்க, எப்படி நீ வந்து நாங்க உங்களை காணான்னு நினைச்சிட்டு இருந்தோம், நீ இன்னும் ரொம்ப நேரம் ஆகுமோ அப்படின்னு வெயிட் பண்ணுமோன்னு நினைச்சிட்டே வந்து பார்த்தா எங்களுக்கு முன்னாடி இருக்கியே அப்படின்னதான், நீங்க சொன்னதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவ்வளவு பெரிய மலை நம்ம அந்த சுச்சுவேஷன்ல, பனி சுச்சுவேஷன்ல கூட ஒரு மூச்சு பயிற்சி எந்த அளவுக்கு உதவி செய்திருக்குங்கிறது தான். 10 ஸ்டெப் நடக்கிறது, 10 ஸ்டெப் மூச்சு இன் அவுட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது தான். நான் வந்து நம்ம வந்து எதை ஒண்ணு கத்துக்கிட்டாலும் உடனே அதை வந்து ஆராய்ச்சிக்கு எடுத்துருவோம்ல. நான் பழனி மலை போயிருந்தேன். அது கொஞ்சம் எனக்கு டயர்டாவும் இருந்தது. மலையை நிமிர்ந்து பாக்குறப்ப இவ்வளவு பெருசு மலை ஏறணும் ஆசை இருந்தது. ட்ரெயின்ல போலாமா அப்படின்னா கொஞ்சம் கும்பலா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த டைம்ல வெயிட் பண்ற டைம்ல ஏறிடலாம், அவங்க முடியுமான்னு கேட்டாங்க. சரி, கொஞ்சம் சேலஞ்சான ஒரு ஃபீல் தான் இருந்தது. நம்ம வேற இதை வேற கேட்டுட்டோமா, சரி ட்ரையல் தான் பார்ப்போமே, நம்மளோட எந்த விஷயம்னாலும் ஒண்ணு ட்ரையல் பாக்குறது, நம்ம இந்த பயிற்சி கத்துட்டால் நம்மள என்ன பலன் கிடைக்குதுன்னு பாக்குற பழக்கம் உண்டா, சரி ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழனி மலை படிக்கட்டு அப்படிதான் ஏறினேன். கொஞ்சம் ஏறிட்டு கொஞ்சம் ஒரு லைட்டான பிரீத்திங் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி கொஞ்சம் ஏறிட்டு லைட்டா பிரீத்திங். இதோட செய்ய ஆரம்பிச்சப்போ மலை ஏறி முடிச்சதையும் அந்த ஏறின அந்த எப்படி ஏறணுங்கிறதே தெரியாத அளவுக்கு இருந்தது. மேலேயே வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா இவ்வளவு பெருசு ஏறி இருக்கும், மலை ஏறின அந்த இதுவே தெரியல, ஃபீல் உணரவே முடியலையே அப்படிங்கிறது இருந்தது.
இதுல என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, நம்ம ஒரு செயல் செய்யறப்ப அதே அந்த செயலா நிக்கிறப்ப நின்னு நம்ம செயல் செய்யறப்ப அந்த செயலோட வே- ஆம், வேலைன்னா வேலை பளு தெரியாது. அந்த செயல் வந்து திருப்தியாவும் நம்மளால செய்ய முடியும் அந்த செயல்ல ஒன்றி செய்யறப்ப அப்படிங்கிறது. அடுத்தது அந்த மூச்சு பண்றப்ப அந்த மூச்சு வந்து நமக்கு ஆற்றலையும் கொடுக்குது. நம்ம வெளியில இருந்து உணவுலதான் இருந்து ஆற்றலை எடுத்துக்கணும் அப்படிங்கறது இல்ல. நம்ம காற்றுல இருந்து கூட நம்மளால ஆற்றல் எடுத்துக்க முடியும். மகரிஷி வந்து நம்ம உடம்புக்கு என்ன ஆற்றல் எப்படிலாம் ஆற்றல் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்கன்னா, உணவுல இருந்து ஆற்றல் கிடைக்குது, நீர்ல இருந்து ஆற்றல் கிடைக்குது, காற்றுல இருந்து ஆற்றல் கிடைக்குது, வான்கோள்கள்ல இருந்து ஆற்றல் கிடைக்குது, நம்ம பூமி ஈர்ப்பு தன்மை உள்ள இருக்கிற அந்த இதுல இருந்து நமக்கு ஆற்றல் கிடைக்குதுன்னு 5 விதமா சொல்லியிருப்பாங்க. நம்ம எப்போதும் என்ன ஆற்றல்னா நமக்கு உணவு மூலம் மட்டும்தான் ஆற்றலை எடுத்துக்கிறோம். ஆனா நமக்கு அப்படி இல்லை. நம்ம வெளியில ஒரு இடத்துக்கு போயிட்டு ரொம்ப சோர்வா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில அவுட்டிங் போறோம்னு சொல்லிட்டு ஒரு இயற்கை எழில் நிறைந்த சூழ்நிலைக்கு போறப்ப எங்க இருந்து நமக்கு ஆற்றல் கிடைக்குது, ஒரு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவோம். எங்க இருந்துன்னா அந்த இயற்கையில இருக்கிற அந்த காற்றுல இருந்து தான் நம்ம அந்த ஆற்றலா எடுத்துப்போம். இந்த இயற்கையில இருந்து அது வந்து நமக்கு ஒரு எனர்ஜியா புத்துணர்ச்சி கொடுக்குது. இப்ப தெரியுதா நமக்கு வந்து ஆற்றல் வந்து காற்றுல இருந்து கிடைக்குது அப்படிங்கிறது. ஆக்சிஜன்லங்கிறது இல்ல, வெளி சூழ்நிலையில வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்றப்பயும் நமக்கு ஆற்றல் அப்படிங்கிறது. இந்த இந்த இதுல வந்து இன்னொரு நிலை சொல்லணும்னா, மூச்சு சம்பந்தமா நம்ம மந்திரங்கள் உச்சரிக்கிறோம்ல, ஓம் சாண்டிங் பண்ணுவோம். அந்த மந்திரங்கள்லாம் எப்படி பண்றப்போனா, ஓம் உள்ள வந்து காற்றைதான் உள்ள இழுப்போம். அந்த ஓன்னு இழுக்கிறப்ப உள்ள காத்துதான் இழுப்போம். அப்புறம் வந்து வெளியிடுறப்ப வெளியிடுறப்ப உள்ள இருக்க காத்தைதான் வெளியிடுறோம். இதனால இந்த நீங்க வந்து அந்த இதை ஒரு ரிசர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்குரிய பலனை வந்து அவ்வளோ ஒரு பலன் சொல்லுவாங்க. இப்ப நம்ம சொன்ன அத்தனை பலன்களும் இந்த ஓம் சாண்டிங்லயும் இருக்கு. இது வந்து ஒரு இறை சார்ந்த சிந்தனை மட்டும் இல்ல, இறை சார்ந்து முன்னேற்றத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம உடலுக்கு ஒரு நல்ல ஒரு ஆற்றல் கொடுக்கிற ஒரு இதுதான் அந்த மந்திரங்கள் உச்சரிக்கிறது, மெடிடேஷன் பண்றது, மூச்சு பயிற்சி பண்றதெல்லாம் அப்படிங்கிறது. இதுல வந்து நிறைய அந்த மூச்சு சார்ந்து சொல்றப்ப பூரகம், கும்பகம், ரேசகம் என்ன நிறைய அதுல பூரகம்னா உள்ள காத்து இழுக்கிறது, கும்பகம்னா அதுல ஹோல்ட் பண்றது, ரேசகம்னா வெளியில காத்த வெளியிடுற தன்மை பத்தி சொல்றது. இதுல ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒரு ஒரு விதமான டெக்னிக் சொல்லுவாங்க. காத்த வந்து இத்தனை செகண்ட் வந்து உள்ள இழுக்கணும், அப்புறம் இத்தனை ஹோல்ட் பண்ணணும், இத்தனை செகண்ட் ஹோல்ட் பண்ணணும், அப்புறம் இத்தனை செகண்டுக்கு அதிகமா நம்ம வந்து வெளியிடணும் அப்படிங்கிறது. இது அனைவராலும் வந்து அதை கவனிச்சு செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது அப்படிங்கிறது. இதெல்லாம் எளிமைப்படுத்தி செய்யறதுதான் மகரிஷியோட இந்த மூச்சு பயிற்சி. இனி நம்ம வந்து மகரிஷியோட மூச்சு பயிற்சிக்கு நம்ம போவோம். இந்த மகரிஷியோட மூச்சு பயிற்சி வந்து என்ன அவங்கன்னா, இந்த இந்த 9 விதமான பயிற்சியில மகரிஷியோட மூச்சு பயிற்சி என்னன்னா 3வது நிலை. நம்ம கை பயிற்சி பார்த்தோம், கால் பயிற்சி பார்த்தோம், 3வது நிலை மூச்சு பயிற்சி. ஒவ்வொரு 3வது பயிற்சி, 3வதுல ஒவ்வொரு பயிற்சிக்கும் 7 நிலைகள் இருக்கும். அதே மாதிரி இந்த மூச்சு பயிற்சியிலும் 7 நிலைகள் உண்டு. அந்த மூச்சு பயிற்சியை தசைநார் மூச்சு பயிற்சி தான் சொல்லுவாங்க. தசைநார் மூச்சு பயிற்சி. இந்த பயிற்சியில வந்து 7 நிலைகள். ஃபர்ஸ்ட் நிலை என்னன்னா, வஜ்ராசனத்துல அமர்ந்துட்டு கைகளை வந்து சின்முத்திரையில வச்சு நம்ம கால்களுக்கும் ஹிப்புக்கு அந்த கேப்ல வச்சு குனிஞ்சு நிமிர்ந்து பண்ற மாதிரி 2 பயிற்சிகள் இருக்கும். சின்முத்திரை நிலையில 5 மூச்சும், அப்புறம் வந்து ஆதிமுத்திரைன்னு சொல்லி அந்த நிலையில ஒரு 5 மூச்சும் நம்ம குனிஞ்சு நிமிர்ந்து பண்ற மாதிரி இருக்கும். மூச்சை இழுத்து குனிஞ்சு நிமிர்றது. இந்த அடிவயிறு பகுதியில தான் அந்த கையை வச்சு பயிற்சி செய்வோம். இப்ப அந்த பயிற்சி செய்யறதுனால நமக்கு என்னன்னா, இந்த வயிற்றை சுத்தி என்னென்ன இருக்கு, சிறுகுடல், பெருகுடல், அப்புறம் வந்து கிட்னி, அந்த கிட்னி, அப்புறம் வந்து இரைப்பை நம்ம இந்த அழுத்தி குனிஞ்சு நிமிரப்ப இந்த உறுப்புகள்லாம் எங்கெங்கெல்லாம் டச் பண்ணி அழுத்தம் பெறுதோ, பித்தப்பை, அந்த இரைப்பைய கூட இது அழுத்தி இரைப்பைய கூட மேல கொஞ்சம் தூக்குறாங்க. ஒவ்வொரு தூக்குற தன்மை உண்டு.
இப்ப அந்த பயிற்சி அழுத்தி பண்றப்ப இங்க இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஊக்கம் பெறுது. இது வந்து மூச்சுக்கு மட்டும்தான் இல்லை. எப்போதுமே மகரிஷி வந்து ஒரு பயிற்சி கொடுக்குறாங்கன்னா அதை சார்ந்து சுத்தி என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்கோ அதுக்கும் சேர்ந்துக்குரிய பயிற்சியா தான் அது இருக்கும். இந்த இந்த மூச்சு பயிற்சி வந்து ஃபர்ஸ்ட் நிலை வந்து குனிஞ்சு நிமிர்ந்து பண்றது. அடுத்தடுத்து 3 4 அப்படிங்கறதெல்லாம் ஆம், ஆம், நம்ம வந்து சுகாசனத்துல அமர்ந்து ஃபர்ஸ்ட் 2 மட்டும் தான் வஜ்ராசனம். அடுத்து சுகாசனத்துல அமர்ந்து ஆம், தொப்புள்ள கை வச்சு காதுகளை டச் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நிலையிலயும் ஒரு 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 நிலை வந்து முதுகு பக்கம் உள்ள நுரையீரலுக்கு காத்து போற மாதிரி இருக்கும். இன்னொரு நிலை வந்து நுரையீரலோட அடிப்பகுதிக்கு இருக்கும். அப்புறம் இன்னொரு நிலை வந்து நுரையீரலோட பக்கவாட்டு பகுதிக்கு போற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. ஒரே அட் a டைம்ல இல்லாம எல்லா உறுப்புகளையும் கொஞ்சம் நுரையீரலை அழுத்திட்டு அப்புறம் மூச்சு விடுறப்ப அந்த அழுத்தம் பெற்ற இடம் இல்லாம மத்த இடத்துக்கு காத்து போற மாதிரி முழு நுரையீரலுக்கும் பயிற்சி வந்து இந்த 7 நிலைகள்ல இருக்கும். இந்த மூச்சு பயிற்சி வந்து என்னன்னா பலன் மகரிஷியோடதுல நம்ம என்னன்னா நம்ம மத்த பயிற்சி எல்லாம் வந்து என்ன சொல்லுவோம், மூச்சு வந்து கொள்ளளவு அதிகமாகுது, ஆக்சிஜன் வந்து அதிகமா நம்ம எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது இல்லாம அதை சுத்தி இருக்க உறுப்புகளுக்கு சேர்ந்து பயிற்சி கொடுத்திருப்பாங்க. இந்த இந்த பயிற்சியில வந்து இன்னொரு பயிற்சி 5ஆம் நிலை பயிற்சி கபாலபதின்னு ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. அதுவும் நுரையீரல் சார்ந்த பயிற்சி தான். அதனால இன்னைக்கு வந்து நான் 2 பயிற்சியா எடுத்துக்கிட்டேன். தசைநார் மூச்சு பயிற்சியும் கபாலபதி பத்தியும் விளக்கணும் அப்படின்னு. இதுவும் வந்து காத்த வந்து ஃபோர்ஸா உள்ள வேகமா காத்த வெளியில தள்ளுறதுதான் அப்படின்னு சொல்றது. ஒரு மூக்கு அடைச்சிட்டு இன்னொரு மூக்கு, இது வந்து சுகாசனத்துல அமர்ந்து உட்காந்துட்டு சமணம் போட்டு அமர்ந்து உட்காந்துட்டு இடது கையில சளி சிந்துற மாதிரி ஃபோர்ஸா நம்ம என்ன பண்ணுவோம், சளியை வந்து எந்த அளவுக்கு ஃபோர்ஸா பண்ணுவோம், அப்படி ஃபுல் காத்தை இழுத்து ஃபோர்ஸா மூக்கு வழியா வெளியில தள்ளுறது தானே நம்ம சளி சிந்துறப்ப பண்ணுவோம், சளியை வெளியேற்றுறப்ப. அந்த ஃபோர்ஸ்ல இந்த பயிற்சி கபாலபதி பயிற்சி பண்ணுவோம். இந்த பயிற்சினால என்னென்ன பயன் அப்படின்னா, நம்ம ஃபோர்ஸா ஒரு காற்றை வெளியேற்றுறப்ப மூச்சு குழாயில இருக்கிற எந்த ஒரு டஸ்டும் உள்ள இருக்காது, வெளியில வந்துரும். ஏற்கனவே நம்ம ஒரு ஃபில்டர், இயற்கையான ஒரு ஃபில்டர் இருக்கு. அந்த ஃபில்டர் தாண்டி உள்ள ஒரு சில கிருமிகள் ரொம்ப மைனூட்டா இருக்கிறது உள்ள போகதான் செய்யும். அதையும் வந்து இந்த ஃபோர்ஸா நம்ம பண்றப்ப அது வந்து வெளியில போயிடும் அப்படிங்கிறது. இப்போ அந்த மூச்சு உள்ள இருக்கிற எல்லாத்தையும் வெளியே அமிச்சுட்டா என் நுரையீரல் என்ன ஆகும், தூய்மையான நுரையீரலா ஆயிடும் அப்படிங்கிறது. இது வந்து நுரையீரலுக்கு தூசியை அவ்வளவு ஃபோர்ஸ் எப்படி பண்ணுவோம்னா, நான் செஞ்சு காமிக்கிறேன். சவுண்டு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கேக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். இயல்பான மூச்சு வந்து நமக்கு எந்த சவுண்டும் இருக்காது. இந்த மூச்சுல எப்படி ஃபோர்ஸ் இருக்குன்னு பாருங்க. சவுண்டு உங்களுக்கு கேட்டுச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்கும். ஆரம்ப கட்டத்துல இந்த பயிற்சி பண்றப்ப ரொம்ப ஃபோர்ஸ் நமக்கு கிடைக்காது. பயிற்சி பண்ண பண்ண அந்த ஃபோர்ஸ் கிடைக்கும். தினமும் நம்ம நுரையீரலை சுத்தம் பண்றப்ப அப்ப நுரையீரல் எந்த அளவுக்கு நமக்கு ஒத்துழைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கபாலபதி பயிற்சி செய்யறப்ப. இன்னைக்கு வந்து 2 பயிற்சி பார்த்தோம். ஒண்ணு மூச்சு பயிற்சி, அடுத்து வந்து தசைநார் மூச்சு பயிற்சி, கபாலபதி. கபாலபதியில இன்னும் என்ன சொல்லணும், கூடுதலா சொல்லணும்னா, இந்த பயிற்சியை வந்து வயிறை வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் காத்தை அழுத்தி அழுத்தி வெளியில அனுப்புவோம். அடிவயிறை நல்லா அழுத்தம் பெறப்ப தொப்பை இருக்கிறவங்களுக்கு தொப்பை குறைஞ்சிரும் அப்படிங்கிறது. நாளடைவுல திடீர்னு ஒன்னே பண்ணிட்டு எனக்கு தொப்பை குறையலன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் படிப்படியா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் கேஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த 2 பயிற்சி செய்யறப்ப அந்த வாயு தொல்லை நமக்கு என்ன, நம்ம சொல்லுவோம் என்ன, கார்பன் டை ஆக்சைடு வெளியில தள்ளுற தன்மை வந்து அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிறது இந்த பயிற்சியில. அப்ப என்னாகும், நம்ம என்ன சொல்வோம், அந்த கேஸ் சம்பந்தமான கெட்ட வாயு தான் நமக்கு ஒண்ணு ஏப்பமாகவும் அல்லது நம்ம ஆசன வாயு மூலமாகவும் வெளியேற்றுறது. இந்த 2 தன்மையும் வந்து இதை வந்து சரி பண்ணும் அப்படிங்கிறது இந்த பயிற்சி மூலம். இந்த 2 பயிற்சியும் ரெகுலரா பண்றப்ப
இந்த கேஸ் ட்ரபிள் இருக்காது அப்படிங்கிறது. நமக்கு மூச்சுக்குள்ள போய் ஒரு தும்மல், நம்ம ஒரு டஸ்டான ஏரியாவுக்கு போறோம், தும்மல் வருது. ஏன்னா தேவையில்லாத காத்து உள்ள போனதையும், நம்ம இயற்கை என்ன வடிவமைச்சிருக்குன்னா தேவையில்லாத ஒண்ண வெளியேத்துறதுக்கு நிறைய விதமான டெக்னிக் நமக்கு உடல்ல வடிவமைச்சிருக்கு. உடல் நமக்கு கோல்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது சளி மூலமா வெளில வருதுன்னா அதுக்கு தேவையில்லாத அதிகப்படியான நீரா வெளியில அனுப்புது. உடல் சூடு அதிகமா இருக்குன்னா நம்ம உடம்பு சூடா அது வெளியில அனுப்புறது அப்படிங்கிறது தான். இப்ப தும்மல், தூசி மூக்குக்குள்ள போயிடுச்சுன்னா அது தும்மலா வெளியில அனுப்புறது. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், தும்மல் வந்துருச்சு, ரொம்ப சளியா இருக்கு, ஒரு மாத்திரை போட்டு அதை சப்ரஸ் பண்ணிடுவோம். சப்ரஸ் பண்ணாவும் உடலுக்குள்ளதான் அது போய் நமக்கு ஒரு தொல்லை உபாதைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது. இதுவே இந்த மூச்சு பயிற்சி, இந்த கபாலபதி செய்யறப்ப என்னன்னா, உள்ள போய் நம்ம பயிற்சி ரெகுலரா பண்றப்ப உள்ள இருக்கிற எக்ஸஸா தேவையில்லாத அந்த நச்சு காத்து, நச்சு துகள்கள் எது இருந்தாலும் வெளியில வந்துரும் அப்படிங்கிறது. குழந்தைகளை நம்ம சின்ன வயசுல குழந்தைகளை குளிக்க வச்சுட்டு, கை குழந்தைய குளிக்க வச்சுட்டு என்ன பண்ணுவோம், அந்த டவலோட நுனிய ஒரு சின்ன இது பண்ணி மூக்குக்குள்ள விட்டு தும்ம செய்வோம். ஏன்னா அதுக்கு சளி இருந்ததுன்னா உள்ள இருந்து வெளியில வர அது வர வைக்க தெரியாது அந்த குழந்தைக்கு. அப்ப தும்முறப்ப அது என்ன ஆகும், சளி எல்லாம் வெளியில வந்துரும் தேவையில்லாது. அதே மாதிரிதான் துண்டை இது பண்ணி காதெல்லாம் கிளீன் பண்ணுவோம். இப்ப அதுக்கு வேற வேற வழிகள்லாம் பயன்படுத்துறோம். அதெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம எளிமையான வழிகளையே பயன்படுத்தினா போதுங்கிறதுக்கு தான் இந்த மூச்சு பயிற்சியில ஒரு சிறப்பு அப்படிங்கிறது. முடிவா இறுதியா என்ன கருத்து சொல்லணும் அப்படின்னா, இந்த போன வாரம் 3 ஓட்டங்கள் பார்த்தோம். அந்த 3 ஓட்டங்களோட 5 அளவு முறையும் சிந்திச்சிருக்கோம் இந்த அவையில. இந்த 3 ஓட்டங்களும் 5 அளவு முறையும் கடைபிடிக்கிறதோட இந்த பயிற்சிகள்லாம் செய்யறதுனால உடல் நம்ம ஆரோக்கியத்தோட இருக்க முடியும். உடல்நலக்குறை வியாதிகள் வராம இருக்கும் அப்படிங்கிறது இது ஒரு திரும்பி நினைவூட்டலோட கருத்தை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. இதுவரையிலும் பொறுமையா என்னோட சிந்தனையை கேட்டதுக்கு அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க சகோதரி. மிகவும் சிறப்பான ஒரு அதிகாலையில் அற்புதமான பயிற்சியுடன் கூடிய ஒரு உரையினை இன்று முன்னெடுத்தீர்கள். சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தனம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க இமயம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று உள்ளமும் உடலும் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு சகோதரி சசிகலா பாரி அவர்கள் அற்புதமான சிறப்புரையை நமக்கு அன்பு பரிசாக வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் இமயம் தொகுப்பில் வாசிப்பை நேசிப்போம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் தமிழ் பேராசிரியர் விந்திய கௌரி அவர்கள் அற்புதமான சிறப்புரையை வழங்க இருக்கின்றார்கள். வாசிப்பு அனுபவத்துடன் இணைந்து நாளைய நிகழ்வில் முழுமையாக பங்கேற்கவும் சரித்திரம் படைப்போம் தளத்துடன் இணைந்து பயணிக்கவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். சசிகலாமாக்கு மிக்க நன்றி. இன்றைக்கு ரொம்ப அழகா மூச்சு பயிற்சி பற்றி நிறைய தகவல்கள் பகிர்ந்துகிட்டீங்க. முதல்ல மகரிஷி அவர்கள் என்ன அவருடைய கல்வி அப்படிங்கிறது 3ஆம் வகுப்புலயே நின்றுடுச்சு அப்படின்னாலும் அவர் டாக்டர் கிருஷ்ணாராவ் அப்படிங்கிறவர்கிட்ட சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி இதெல்லாம் பத்தி நிறைய கத்துக்கிறாரு. அப்படி கத்துக்கிட்டு அவருக்கு குருதட்சணையா என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கும்போது இந்த உடற்பயிற்சிகளை அவர் கொடுக்கிறாரு. அதாவது கைப்பயிற்சி, கால் பயிற்சினா ஒவ்வொரு பயிற்சியும் அவர் பண்ணி பார்த்து ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொருத்துக்கும் என்னென்ன ஒரு எஃபெக்ட் வருது, யாருக்கு எங்க வலி வரும், இதை எல்லாமே யோசித்து
அதற்கப்புறம் 8 வயது முதல் 80 வயது வரை யாராக இருந்தாலும் பண்ணக்கூடிய அளவுல அதை சரியாக கட்டமைத்து அந்த உடற்பயிற்சிகளை தன்னுடைய குருவுக்கு க ஒரு குருதட்சணையாக கொடுக்கிறார். தொடர்ந்து பல ஆராய்ச்சிகள் மூலமா தான் நமக்கு இந்த பயிற்சி எல்லாமே கிடைச்சிருக்கு. நம்ம இந்த உடல் அப்படிங்கிறது யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்டா நம்ம சொல்லுவோம், இந்த என்னுடைய கை, என்னுடைய கால், என்னுடைய உடல், இப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த உடல் அப்படிங்கிறது நம்ம குடும்பத்தில் பாட்டி தாத்தால இருந்து நமக்கு வர பேர குழந்தைகள் இப்படி நிறைய பேர்த்துக்கு சொந்தமான உடலாகவும், பொதுவாக நான் எனக்கு மட்டும்தான் வேலை செஞ்சுக்குவேன்னு சொல்லாம நம்ம கையால இன்னொருத்தருக்கு சமைச்சு கொடுத்தா கூட அப்ப அவங்களுக்கும் உரியது அப்படின்னு சொல்லலாம். இப்படி பொதுவானதாகவும் பல பேருக்கும் சொந்தம் கொண்டாடக்கூடியதாகவும் இந்த உடம்பு அப்படிங்கிறது இருக்கு. அதை நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்க முடியும் அப்படிங்கறத பத்தி நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுல இன்னைக்கு முக்கியமாக மூச்சு பயிற்சி பத்தி நம்ம சொல்லணும். பொறுமையா ரொம்ப நிதானமா மூச்சு விடும்போது நம்மளுடைய ஆயுள் காலம் அதிகரிக்கிறது. நாய் ரொம்ப வேகமா மூச்சு விடுது, ரொம்ப கம்மி காலம் தான் வாழுது. ஆனா ஆமை ரொம்ப ரொம்ப அதிகமான காலங்கள் வாழுது. ரொம்ப பொறுமையா மூச்சு விடுது. அதனால இந்த மூச்சு பயிற்சியின் முக்கியத்துவத்தை பத்தி நம்ம உணர்ந்துக்கலாம். நல்லா நீண்ட மூச்சு எடுத்து விடுறது இது எல்லாமே நமக்கு உடலுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஒரு ஆற்றலை கொடுக்கும் அப்படிங்கறத பகிர்ந்துகிட்டாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் மலை ஏறுறாரு அப்படிங்கும்போது மலை ஏறவே முடியல அப்படின்னா நீங்க ஒரு கொஞ்ச தூரம் ஏறிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மூச்சு பயிற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெதுவா மெதுவா மலை ஏறும்போது ரொம்ப சுலபமா மற்ற நார்மலா இருக்கவங்களை காட்டிலும் சரியான அந்த உடல் தகுதி இருக்கவர்களை காட்டிலும் கொஞ்சம் உடல் தகுதி கம்மியா இருந்தா கூட இந்த மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணி தொடர்ந்து அந்த மலை ஏறும்போது ரொம்ப சுலபமா ஏற முடியும் அப்படிங்கிற தன்னோட வாழ்க்கை இருந்தும் அந்த அனுபவத்தையும் அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்ப இதுல இருந்து இந்த 2 மூச்சு பயிற்சிகள் நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப அந்த மூச்சு பயிற்சி நம்ம தொடர்ந்து செய்யும் போது நம்ம யூடியூப்ல லிங்க்லயும் கொடுத்திருக்கோம். 2 தசைநாத் மூச்சு பயிற்சியும் கபாலபதி மூச்சு பயிற்சி 2மே யூடியூப் லிங்க்லயும் இருக்கு. எல்லாருமே அதுலயும் பார்த்துட்டு இன்னும் தெளிவாய்க்கலாம். கேள்விகள் இருந்தால் நம்ம அதை மீண்டும் நீங்க சசிகலா மாட்டையும் கேட்டுக்கலாம். இல்ல முறையாக அவங்க சொன்ன மாதிரி மன்றத்திலையும் நம்ம போய் கத்துக்கிட்டு இந்த மூச்சு பயிற்சிகளே செய்யலாம். இதெல்லாம் செய்யும்போது நமக்கு நல்லா அந்த சுவாசம் அதிகமாக சுவாசப்பை கோளாறுகள் இதெல்லாம் வராது. கொரோனா மாதிரியான சமயங்களில் இந்த மூச்சு பயிற்சி நிறைய பேருக்கு உதவி இருக்கு அப்படிங்கிறதும், மூச்சு பயிற்சி பண்றதுனால நிறைய உடலுக்கு நன்மைகள் கிடைக்குது. தேவையில்லாத கழிவுகள் வெளியேகுது. இந்த மாதிரி உடல் அதிகமா இருக்கு, தொப்பை அதிகமா இருக்குன்னா அந்த மாதிரியும் நாளடைவுல செஞ்சுட்டே இருக்கும்போது அது குறையுது. தேவையில்லாத கழிவுகள் நீக்கமாகுது அப்படிங்கிறதும் அத பத்தியும் பகிர்ந்துகிட்டாங்க. தொடர்ந்து வாய்வு பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி பல நேரடி பலன்களும் இன்டைரக்டாக மறைமுகமாக நிறைய பலன்களும் தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும். அதனால இந்த மூச்சு பயிற்சிங்கிறது மத்த எல்லா பயிற்சியும் பண்ண முடியல, தியானம் பண்ண முடியலன்னா கூட இந்த மூச்சு பயிற்சி பண்ணிட்டு வந்தா கூட அது தியானத்திற்கு சமமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதையும் பகிர்ந்துகிட்டாங்க. மிக்க நன்றிங்க சசிகலாமா. கைப்பயிற்சி கால் பயிற்சி தாண்டி இன்னைக்கு மூச்சு பயிற்சி பத்தியும் ரொம்ப விளக்கமாக அழகாக எடுத்து கூறியதற்கு மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் ஆரோக்கிய ரீட்டோ அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். உள்ளமும் உடலும் சசிகலா பாரி அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கு போயிடலாம். அமைதியா உட்காந்து கண்களை மூடிக்குங்க. நான் சொல்றத அப்படியே உள்வாங்குங்க. நான் சொல்லல, இது மகரிஷியே உங்களுக்கு சொல்றாங்க. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம்.
அருள்நிலை ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. சசிகலா பாரி அவங்க மூச்சு பயிற்சியை பத்தி ரொம்ப அற்புதமா எடுத்து சொன்னாங்க. அதை நானும் அனுபவிச்சிருக்கிறேன். நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். மூச்சு பயிற்சி செய்யறதுனால எனக்கு என்ன நன்மை கிடைச்சதுன்னு எடுத்து சொல்றேன், புரிஞ்சுக்குவீங்க. ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப முடியாம வீசிங் ஒரு 4 அடி தூரம் கூட என்னால் நடக்க முடியாது. படுத்திருப்பேன், எழுந்து நடந்தா மூச்சு இறைக்கும். ரொம்ப என்னென்னவோ டாக்டர்கிட்டலாம் போயிட்டு எல்லாமே வைத்தியம் பார்த்து ஒன்றுலையுமே சரியாகல. அப்போ எங்கள் பொண்ணு ஈரோடில் இருந்தாங்க, சாந்தின்னு. அவங்க மம்மி நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு மன்றத்துக்கு போனாக்கா சரியாயிடும் வாங்க அப்படின்னாங்க. இப்போ நான் சொன்னேன், ஏம்மா 4 அடி நடக்க முடியல, அங்கே பயிற்சி கொடுப்பாங்க, இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, அப்படி இருக்கும் பொழுது நான் சேர்ந்து என்ன பண்ணுறதுன்னு. இல்லை நீங்கள் வாங்க, நீங்கள் செய்யவே வேணாம் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ அங்கே போகும்பொழுது ஒரு விளக்க உரை சொன்னாங்க, ஒரு 1/2 மணி நேரம். அதை கேட்டுட்டு இருந்தேன். இப்போ கேட்டு முடிச்சு வரும்பொழுது இது நம்மளால முடியாது அப்படின்னு தான் இருந்தது என் மனசுக்குள்ள. அப்புறம் இல்லை நீங்கள் வாங்க மம்மி, நீங்கள் செய்யவே வேணாம். அந்த ஆசிரியரும் சொன்னாங்க, நீங்கள் செய்ய வேணாம், எனக்கு இப்படி உடம்பு இருக்குது, என்னால் செய்ய முடியுமான்னு தெரியலன்னும் பொழுது, இல்லை நீங்கள் வாங்க, நீங்கள் செய்யவே வேணாம், உட்காந்து பார்த்துட்ருங்கன்னாங்க. சரி அப்படியே போனேன். அப்படி போகும்பொழுது எனக்கு ஒரு உள்மனம் என்னென்னா, என் பக்கத்தில் ஒரு 4 பேர் இருந்தாங்க என் கூட, ஃப்ரெண்டு. அவங்களையும் கூப்பிட்டேன். ஒரு 3 பேர் வந்தாங்க, கூட்டிகிட்டு போனேன். போகும்பொழுது முதல் நாள் கைப்பயிற்சி கொடுக்கும் பொழுது அப்போ ஒரு உணர்வு எனக்குள்ள வந்தது. எல்லாரும் செய்யும் பொழுது நம்ம ஒதுங்கி இருந்து பார்க்கறது, அது எனக்கு ஒரு அசிங்கமா தோணுச்சு. சரி நம்மளும் செய்வோம், எப்படிதான் செய்ய முடியலன்னா உட்காந்துக்குவோம் அப்படின்னு போய் தைரியமா நின்று செய்ய ஆரம்பித்தேன். என்னால் முடிஞ்சுது. ரெண்டும் செய்துட்டோமே அப்படின்னு எனக்குள்ள ஆச்சரியமா இருந்தது. அதே மாதிரி ஒரு 13 நாள் கிளாஸு எல்லாமே அட்டன் பண்ணேன். அதில் ஆக்னை கொடுத்தாங்க, சாந்தி கொடுத்தாங்க. அப்போ எல்லாமே என்னால் செய்ய முடிஞ்சுது. அப்போ சசிகலா அம்மா சொன்ன மாதிரி எதையுமே நம்ம முடியாது, அப்போ அவங்க பழனி மலை ஏறும்போது நினைச்சாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான் என்னுடைய அனுபவமும். முடியாதுன்னு நினைச்சிருந்தேன். ஆனால் போய் பார்க்கும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு உணர்வு வருது பாருங்க, சரி செய்து தான் பார்ப்போமே. அப்படி எல்லாருக்கும் முன்னாடியுமே நான் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா பாருங்க எப்படி இருந்தேன் நான். அப்போ விளக்க உரை, அனுபவ உரை பேச சொன்னாங்க. அப்போ அதில் சொல்லும் பொழுது எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. நான் எந்த கிளாஸுமே போனால் அதில் முன்னுரிமைன்னா தெரியலனாலும் அதில் கலந்துக்கிட்டு செய்து பழகிடுவேன். அதுதான் என்னுடைய இது. அப்போ அந்த 13 நாள் கிளாஸ்லேயே எனக்கு அந்த மூச்சு விடுறது கஷ்டம் எல்லாமே போச்சு. அம்மா சொன்ன மாதிரி இந்த தசைநார் பயிற்சி இதெல்லாமே செய்ய ஆரம்பித்தேன், சரியாச்சு. அப்போ நான் உணர்ந்தேன், இதில் இவ்வளோ நன்மை இருக்குது, நம்ம இதை விடக்கூடாது, கடைசி வரைக்கும் இந்த நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு முழு மூச்சாக இருந்து எல்லாமே பிரம்ம ஞானம் முடித்தேன், ஆசிரியர் பயிற்சி முடித்து நானும் ஒரு சில காலம் பணியாற்றினேன்.
அப்ப பாருங்க, என் உடம்பையே வந்து மீட்டு கொடுத்தது இந்த மூச்சு பயிற்சி தான். அம்மா சொல்றது 100க்கு 100 உண்மை. உணர்ந்து சொல்றேன்னா அதை கேட்டுங்க. இப்ப எப்படின்னா, எனக்கு வந்து அதான் 75 வயசு ஆகுது. இது வரையிலுமே எனக்கு ப்ரெஷர் இருந்தது, தைராய்டு இருந்தது, வீசிங் இருந்தது, எல்லாமே சரியாச்சு. சரியானது இது வரைக்கும் மாத்திரையே போடலை. இப்பெல்லாம் மாத்திரை எந்த மாத்திரையும் ஒரு சின்ன தலைவலி வந்தா கூட எங்க வீட்ல எல்லாம் சொல்லுவாங்க மாத்திரை போட்டுக்க. இல்லை, போடாமலே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு போடாமலே இருக்கிறேன். அப்ப என்னன்னா, இந்த பயிற்சியெல்லாம் செய்ய ஆரம்பிச்சா அவ்வளோ அற்புதம் நடக்குது. நான் அதை உணர்ந்ததை உங்களுக்கு சொல்றேன். இதே மாதிரி தான் நான் திருவண்ணாமலை மன்றத்துல தான் கூட்டிட்டு போனாங்க ஒரு 3 நாள். அங்க போய் கிளாஸ் எடுத்தாங்க. அப்போ நான் இந்த நிலைமையில இருந்து அங்க போகும்பொழுது எப்படி நடக்க முடியும் சொல்லுங்களேன். அப்ப நான் சொன்னேன், ஐயா நடக்க முடியாது, எனக்கு ஒரு ஆட்டோ வச்சிருங்க. ஒரு 2-3 பேர் அப்படி என் கூட இதா இருந்தாங்க. அம்மா நீங்க நடக்கிற வரைக்கும் நடங்க, முடியலன்னா ஒரு ஆட்டோ வச்சுக்கலாம் அப்படின்னு. சரி. அப்போ எழுந்து நான் வந்து திருவண்ணாமலை அந்த கோபுரத்தை பார்த்து, அந்த மலையை பார்த்து, எனக்கு நடக்கிற சக்தியை கொடுக்கணும் இறைவா. நான் எல்லாருக்கு முன்னாடியும் ஆட்டோவில் போகிறது ஒரு சங்கடம் தானே. அது எனக்கு இங்கே வந்ததே வந்து நம்ம வளம் வரணும், சரி எல்லாரும் கூட பார்க்கலான்னு தானே வந்தோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். அப்புறம் எல்லாரும் வரிசையாக நின்னாங்க, நிற்க வச்சாங்க. ஒரு 30 பேர் நிற்க வச்சு, அம்மா அவர் ஆசிரியர் வந்து, அம்மா நீங்கள் நடங்க, முடியலன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் ஆட்டோ வச்சிடறேன் அப்படின்னு. சரிங்க ஐயா அப்படின்னு. இப்போ நடக்கும் பொழுது பார்த்தா கொஞ்ச தூரம் நடந்தேன். அதுக்கப்புறம் எனக்குள்ள என்ன உணர்வு வந்ததுன்னே தெரியல. எல்லாருக்கும் முன்னாடி நடக்க ஆரம்பிச்சேன். என் ஃப்ரெண்ட் எல்லாம் கூட சுசிலான்னு ஒருத்தங்க கூட வந்தாங்க. அவங்க என்ன அவ்வளோ வேகமா நடக்கிறீங்க அப்படின்னு கையை கூட பிடிச்சிக்கிட்டாங்க. கையை பிடிச்சி நடக்கும்பொழுது அவங்க கூட என்னால் நடக்க முடியல. அவங்களுக்கு முன்னாடி தான் நடக்க முடிஞ்சது. அந்த கிரிவலம் வந்து முடிச்ச உடனே எல்லாரும் என்னை வந்து சூழ்ந்துக்கிட்டாங்க. அம்மா எப்படி எப்படி நீங்க இவ்வளவு நடக்க முடியாத நீங்க எல்லாருக்கும் முன்னாடி வந்துட்டீங்கம்மா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இந்த கிளாஸ்ல சேர்ந்து இதையெல்லாம் நான் கத்துக்கிட்டு செய்ததுனால இப்ப நான் நல்லா இருக்கிறேன். எந்த உடல் உபாதையும் இல்லை, மாத்திரையும் சாப்பிட்றது இல்ல. இது எவ்வளோ ஒரு நன்மை பாருங்க. இதுல வந்து இவ்வளவு நன்மையை நான் அனுபவிச்சிருக்கேன்னா நீங்களும் பயிலணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் சசிகலா அம்மாவும் இந்த கிளாஸ்ல எக்ஸசைஸ் எல்லாமே நடத்துறாங்க, செய்யறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பக்கத்துல மன்றம் இருக்கும், எல்லா ஊர்லயும் வந்துடுது. இப்ப மன்றத்துல போய் முறையா கத்துக்குங்க, இங்கேயும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அங்க போய் ஆசிரியர் கேட்டா எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க, முகம் சுளிக்கவே மாட்டாங்க. அப்ப மகரிஷி அவங்க வந்து கேட்டாங்களாம், ஐயா நீங்க இவ்வளோ எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களே, உங்களுக்கு என்ன காணிக்க கொடுக்கறதுன்னு தெரியல அப்படின் பொழுது மகரிஷி சிரிச்சுட்டு, காணிக்க எனக்கு கொடுக்குறீங்களா, சரி அப்ப கொடுங்க அப்படின்ட்டு, நீங்க என்ன செய்யணும்னா நீங்க கத்துக்கிட்டதை வந்து ஒரு 4 பேருக்கு சொல்லி கொடுங்க, அதுதான் எனக்கு கொடுக்குற உண்மையான காணிக்கை அப்படின்னு சொன்னாங்களாமா. அந்த மாதிரி கத்துட்டு என்னால முடிஞ்சது இப்ப நான் வந்து உங்களை எல்லாரும் நான் வாழ்த்துல மகரிஷி தான் இருந்து வாழ்த்துறாங்க, அந்த பணியை நான் வந்து செய்துட்டு இருக்கேன். அதை உள்வாங்கி நீங்களும் நலம் பெறணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல தான் உங்களுக்கு காலையில வந்து அம்மா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்க உள்வாங்கி நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானத்தோடு வாழணும் வாழ்த்து மகிழ்கின்றேன். வாழ்க வளம். நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. ரொம்ப அழகா உங்களோட அனுபவங்கள பகிர்ந்துக்கிட்டீங்க. நம்மளால இது முடியல, இல்ல உடம்பு முடியல, இவ்ளோ எனக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே நிச்சயமா நீங்க சொன்னது எல்லாமே உண்மையிலேயே உபயோகமா இருக்கும். ஏன்னா நம்மளும் இதெல்லாம் பின்பற்றணும். இந்த பயிற்சிகள் எல்லாம் பின்பற்றி நம்ம உடல் நலத்தை நம்ம பாதுகாக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம், அது எவ்வளவு வயதானாலும் நம்ம உடலும் மனமும் இளமையா ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் உங்களை பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கிறோம்மா. உங்கள் அனுபவங்களை பகிர்ந்துகிட்டதற்கு மிக்க மிக்க நன்றி. கலைச்செல்வி வணக்கம், நீங்க பேசலாம். அவைக்கு வணக்கம். சசிகலா அம்மாக்கு வாழ்த்துக்கள். டெய்லி சசிகலா அம்மா வந்து ஜோதிக்கு
எந்த நேரம்னாலும் வந்து ஆன்லைன்ல வகுப்பு எடுக்கிறாங்க. அது தவமா இருக்கட்டும், யோகா பயிற்சி, கை பயிற்சி, கால் பயிற்சின்னு ரொம்ப பொறுமையா, வெரி சின்சியர். அதனால அவங்கள வாழ்த்துறதுக்கு தான் வந்தேன். நல்ல சேஞ்சஸ் இருக்கு. தவம் எல்லாம் பண்ணும்போது அந்த 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஃபோக்கஸ் பண்ணி உட்கார்ற அளவுக்கு வந்துட்டா. அந்த இரிட்டேஷன் போய். வேதாத்ரி யோகா வந்து இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்பவே பயனளிக்குது. சிம்பிளிஃபைடு யோகான்னு சொல்றாங்கல்ல. அதனால கண்டிப்பா இதெல்லாம் பண்ணணும். நன்றி சசிகலா. வாழ்க வளமுடன்பா உங்க உதவிக்கு. மிக்க நன்றிங்க கலைச்செல்வி. நீங்க ஜோதி இதெல்லாம் கத்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கிறதையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதற்கு சசிகலாமாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். மிக்க நன்றி. வேல் வணக்கம், நீங்க பேசலாம். மிக்க நன்றி அக்கா, வாய்ப்பிற்கு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் சசிகலாக்கா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கிராட்டிடியூட் எக்ஸ்பிரஸில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வாழ்க்கை வளமுடன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா வேதாத்ரி பற்றி நிறையா பேச ஆரம்பிப்பாங்க. சின்ன சின்ன அவேர்னஸ் வரும். இப்போ தொடர்ந்து அவங்க பண்ணுற நிகழ்வுகள் ஒரு 3 வாரமாக ஒவ்வொரு விஷயமும் அவங்க வந்து சொல்லிட்டு போகிறதும் ஒரு பயிற்சி. அதுக்கு முன்னாடி வந்து அது சார்ந்த வந்து நிறைய தகவல்கள் சொல்லி அது நமக்கு சொல்லும்போது வந்து ரொம்ப எளிமையாக புரிஞ்சிச்சு. இன்றைக்கி அவங்க சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவங்க விஜயம்மா பேசினதும், அதுக்கப்புறம் ஜோதிகா அக்கா பேசினதும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க சொன்னதெல்லாம் மறந்து இதோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ நமக்கு இருக்கணும் அப்படின்றது வந்து எளிமையாக புரிய வச்சிச்சு. மிக்க மிக்க நன்றி வாய்ப்பிற்கு. நன்றிங்க வேல். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்களோ வாழ்த்துக்களோ இருந்தால் பகிர்ந்துக்கலாம். குறுஞ்செய்தி வாயிலாகவும் நிறைய பேர் தங்களோட கருத்துக்களை பகிர்ந்துருக்கீங்க. அது சரவணன், சுகுமாரன், பவளமணிமா, அருள் சேவியர் சார், ஹேமா கிருஷ்ணமூர்த்தி, வி ஸ்ரீனிவாசன், வேல்ராஜ், ஆண்டி அண்ணா, பவளமணிமா அனைவருக்குமே மிக்க நன்றி. எல்லோரும் பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்புரைக்கு போயிடலாம். சசிகலாமா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் நன்றி. கருத்து சாட் பாக்ஸ்ல நமது உடம்பு நம்மளோட சொத்தான்னு கேட்டதுக்கு இத்தனை பேரை வந்து கருத்து தெரிவிச்சதுக்கு நன்றி. ஆம்ங்கிறது அதிகப்படியான புரிதல் வந்து நம்மளோட உடம்பு நமக்கு மட்டும்தான் சொந்தங்கிறது ஆம்ங்கிறது. பவளமணி சகோதரி இல்லைன்னு போட்டிருந்தாங்க. ஸ்ரீனிவாசன் சகோதரர் வந்து உறவுகளுக்கும் சேர்ந்து அது சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க கமெண்ட் பாக்ஸ்ல. அவங்க அனைவருக்கும் நன்றி. நம்ம அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளோட உடம்பு நமக்கு சொந்தம் அப்படிங்கிறது. ஒரு சின்ன காயம் பட்டுருச்சு அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிற உறவுகள் வந்து நீங்க பரவாயில்ல காயம் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்களா அப்படின்னா, நம்ம உடம்பு தானே நம்ம பார்த்துப்போம், ஆனா அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்களா அப்படின்னா இல்ல, பதட்டம் வரும். ஏன்னா உறவு அதை வந்து சரி பண்றதுக்கு நம்மளால முடிந்த உதவிகளை செய்யணும் அப்படிங்கிறது. அப்ப என்ன, நம்மளோட உடம்பு நம்மள எவ்வளோ பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக தான், புரிதலுக்காக தான் அதை வந்து நான் கமெண்ட் பாக்ஸ்ல போட சொன்னேன். நம்மளோட உடம்பு நம்மளோட சொத்து, 100% நம்மளோட சொத்து தான். இருந்தாலும் அதை வந்து சேதப்படுத்தவோ அதை வந்து தவறான முறையில பயன்படுத்தவோ நமக்கு முழு உரிமை கிடையாது அப்படிங்கிறது தான் நிறைவான கருத்து. விஜயகுமாரி அம்மா அவங்களோட அனுபவத்தை அவங்க ஷேர் பண்றப்ப, ஒரு பயிற்சி எந்த பயிற்சிக்கு வந்தாலும் அனுபவ உரைன்னு சொல்லி அனைவர்கிட்டையும் கேட்கிற பழக்கம் மன்றத்துல உண்டு. ஒவ்வொருத்தர்கிட்டையும் அனுபவ உரை கேட்கிறப்ப நம்மளே எதிர்பார்க்காத அளவுதான் அவங்க வந்து அனுபவமா சொல்லுவாங்க. ஒரு 12 நாளுக்கே ஒரு பேசிக் கோர்ஸ் 12-15 அது மாதிரி இருக்கும். எங்க மன்றத்துல ஒரு பேசிக் கோர்ஸ் 12 நாள் கொடுத்துட்டு அடுத்தடுத்து ஒரு 5 நாளா 3-5 நாள் வந்து ஒரு 1 மந்த்துக்கு தொடர்ந்து கொடுப்பாங்க. ஒரு 1.5 மாசம் வரையிலும் வரும் அந்த பயிற்சி. அதுக்கு வரவங்க எல்லாருமே இறுதியில சொல்றப்ப, நான் வாழ்நாள்ல நான் இவ்வளோ நாள் இதெல்லாம் தெரியாம வாழ்ந்துட்டேன், வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு உயர்ந்தபட்சமா சொல்லணும்னா, நான் வாழ்நாளே வேஸ்ட் பண்ணிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது இங்க வந்து நம்ம பண்றப்ப அப்படின்லாம் கூட கருத்துகள் சொல்லிட்டு போவாங்க.
அப்போ அந்த அளவுக்கு இந்த பயிற்சிகள் வந்து சிறந்தது. நான் இது மட்டும் தான் சொல்லல. இது மாரி உள்ள பயிற்சிகளையும் நீங்க எடுத்துக்கிறது சிறந்தது. உடலுக்கு தேவை பயிற்சி அப்படிங்கிறதுக்காக தான் இங்க சொல்ல வந்தது. அடுத்தது ஜோதி. ஜோதிய வந்து சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் நான் கிளாஸ் எடுக்கிறப்ப அவங்க ஜோதி என்ன சொல்லியிருந்தாங்க, கலை என்ன சொல்லியிருந்தாங்க, ஜோதி வந்து சாப்பிட்றப்ப கொஞ்சம் வேகமா எடுத்து மென்னாம முழுங்கிடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது சார்ந்து கொஞ்சம் வந்து அவளுக்கு வந்து புரிதல் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜோதி கிட்ட வந்து உணவை நல்லா மென்னு சாப்பிடணும், நொறுங்க தின்றால் 100 வயசுன்னு சொல்லுவாங்க. நீ நொறுங்க சாப்பிட்டீன்னா, நல்லா மென்னு சாப்பிட்டீன்னா 100 வயசு வரையில வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை தடவை மெல்லணும், ஒரு மினிமம் ஒரு 20 22 தடவையாவது மெல்லணும் அப்படின்னப்ப எடுத்த வார்த்தைக்கு ஜோதி ஒரு கேள்வி கேட்டுச்சு. நீங்க எத்தனை தடவை மெல்றீங்க ஆண்டின்னு கேள்வி கேட்டுச்சு. நான் எப்போதும் வேதாத்திரிய கேள்வி கேட்டா உடனே வந்து நம்ம பயிற்சி பண்ணிடுவோம், அந்த பயிற்சியில என்ன பலனையும் நம்ம சொல்லிடுவோம். மென்னு சாப்பிடுவேன், நான் கொஞ்சம் பொறுமையா தான் சாப்பிட்ற பழக்கம் உண்டு. ஆனா எத்தனை தடவை மெல்றோங்கிறது ஒரு குத்து மதிப்பா நம்ம ஒரு கெஸ்ஸிங் ஒரு அளவுல தான் சொல்ல முடிஞ்சது. ஒரு 15 தடவை அவ்வளவுங்கிறது தான். போயிட்டு அப்புறம்தான் நான் மெல்ற இதை எண்ணி பார்த்தா அந்த 15 தடவை அந்த மாதிரிதான் இருந்தது. அப்புறம் ஜோதி கிட்ட எனக்கு என்ன பாடம் எடுத்துக்கிட்டேன்னா, ஒரு செயலை முழுதா அனுபவிச்சு அந்த அனுபவத்துல இருக்க பலனை மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு சொல்லணும், ஒரு சொல்ல வேண்டியதுல கான்சியஸ் வேணும் அப்படிங்கிறது. ஜோதிக்கு நன்றி சொல்லணும். ஜோதிக்கு பயிற்சி கொடுக்கறப்ப நான் இப்ப இத்தனை நாள் பயிற்சி கொடுக்கறப்ப என்ன உணர்ந்தேன் அப்படின்னா, ஜோதியோட அப்சர்வேஷன் ஒரு தடவை நம்ம சொல்லிட்டா அதை எடுத்துக்கிற தன்மை வந்து அவளுக்கு பல மடங்கு இருக்கு. நம்ம ஒரு தடவை 10 தடவை சொன்னா நம்ம ஒரு தடவை தான் அதை உள்வாங்கிற தன்மை இருக்கு முழுதா. ஆனா ஜோதிக்கு ஒரு தடவை சொன்னோம்னா பல தடவை சொன்னதுக்குரிய தன்மைய அவளுக்கு அந்த தன்மை இருக்கு. அதனால எனக்கு பயிற்சி கொடுக்குறப்பயும் எனக்கு வந்து நான் ஒரு ஸ்டெப் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணா கூட அந்த ஸ்டெப்பை வந்து அவ செஞ்சுக்கிட்டு இருப்பா, நான் சொல்லலைன்னா கூட. அடுத்தது மூச்சு பயிற்சி கொடுக்குறேன். மூச்சில இந்த மூச்சை கவனிக்கிற மெடிடேஷன் தான் நான் அவளுக்கு கொடுக்குறேன். கொடுக்குறப்ப பார்த்தா அவளுக்கு அது ரீச் ஆகுதா அப்படின்னா, ஒரு சில ஒரு சில நாள் பாத்தீங்கன்னா அவர் அந்த தூங்குற ஸ்டேஜுக்கு போவா. அப்ப அந்த அந்த உடல் எல்லாம் தளர்ந்து நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து சொல்லி மூச்சு பயிற்சி கொடுக்குறப்ப கொஞ்சம் கொஞ்சமா உடல் தளர்ந்து கைகள்லாம் தளர்ந்து அந்த அமைதி நிலைக்கு போறப்பதான் நம்ம தன்னை மறந்து அப்படி சோர்வா தூங்குற நிலைமைக்கு போவோம். அதுக்கு போகும் ஜோதி. எனக்கு அப்ப தோணுச்சு, நம்ம சொல்லி தர்றது அவளுக்கு முழுதா ரீச் ஆகுதுன்னு. எனக்கு இதுல ஒரு மனநிறைவு கிடைச்சது. நன்றி நன்றி, அவங்க கருத்து வந்து தெரிவிச்சதுக்கு நன்றி. அடுத்தது வேல் சொல்றப்பையும் வேல் வந்து சொல்லுவாங்க நான் போகணும் அப்படின்னு. அது இன்னைக்கு கேக்குறப்ப இன்னமும் அவங்களுக்கு கூடுதலான ஒரு அடுத்த நிலைக்கு போகணும், போய் முழுதா கத்துக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தை சொல்லியிருந்தாங்க. நன்றிங்க வேல். கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சதுல அந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த கருத்து தெரிவிச்சதுக்கு நன்றி. இன்னைக்கு நிறைவான நம்ம இந்த தலைப்பு சார்ந்து இமயம் அப்படிங்கிறது, நம்ம ஏதோ ஒரு உச்சத்தையும் தொடர்றதுன்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம், அச்சீவ் பண்ணிட்டோம், உச்சத்தை தொட்டுட்டோம், இமயத்தை தொட்டுட்டோம். அந்த ரிஷிகேசன் ஐயா பேசுறப்ப கூட இமயங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா, இமயத்தை தொட்டதுக்கு அப்புறம் தான் அந்த இமயம் உச்சம்னா இமயங்கிற வார்த்தை கூட வந்தது அப்படிங்கறதெல்லாம் அவங்க விளக்கம் கொடுத்தாங்க அந்த வார்த்தைக்கு. இப்போ நம்மளோட வாழ்க்கையில என்ன உச்சம் அப்படின்னா, இப்போ இருக்க காலகட்டத்துக்கு நம்மளோட உச்சம் என்னன்னா, நம்மளோட முழு ஆரோக்கியம் தான், நம்மளோட உடல் சார்ந்த முழு ஆரோக்கியம் தான் நம்மளோட உச்சமா இருக்கும். ஏன்னா உடல் சுவர் இருந்தா சித்திரம் மறைய முடியுங்கிறது. இந்த முழு ஆரோக்கியம் தான் நம்மளோட உச்சம்ங்கிறத சொல்லி நான் நீயோட உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க சசிகலாம்மா, ரொம்ப விளக்கமா எடுத்து சொன்னீங்க. எல்லோரோட அனுபவங்கள் மூலமாகவும் நம்ம நிறைய கத்துக்க முடியும் அப்படிங்கிறதும், தொடர்ந்து நம்ம ஒருத்தங்களுக்கு சொல்லும் போது மகரிஷி அவர்களே அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இந்த உடற்பயிற்சி இப்படி பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அப்ப ஜோதி கேட்ட கேள்வியும் ஜோதி கிட்ட ஒண்ணு சொல்லும் போது நம்ம யோசிச்சு எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியும் இருந்தது. இது நமக்கான பாடமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப சிறப்பா நிறைவு கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம்.
வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சசிகலா அம்மா அருமையான ஒரு செஷன் இன்னைக்கு. நல்ல மூச்சு பயிற்சி, நம்ம அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு பயிற்சி. நம்ம சாதாரணமா நினைக்கிறோம் மூச்சு சாதாரணமா தானே இருக்கு அப்படின்ட்டு. அது இயல்பா அதை கவனிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. பட் கவனிச்சோம் அப்படின்னா உடல் நலத்திற்கு அவ்வளவு நல்லதுங்கிறத அருமையா சொன்னாங்க. நிறைய வடிவேலு ஜோக்கு, ரஜினி படம் சட்டை இருந்தது, மாப்பிள்ளை நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி உடல் வந்து நமக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. நம்ம சுற்றி இருக்கிறவங்க, நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான ஒரு உடல் தான். அந்த உடலை வந்து நம்ம எவ்வளவு தூரம் நம்ம வந்து பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படிங்கிறத அருமையா சொன்னாங்க. புது புது தகவல்கள் எனக்கு கிடைச்சது. அந்த நுரையீரல்ல 2,40,000 பைகள், சின்ன சின்ன பைகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஒரு மூச்சை உள்ள இழுக்கும்போது அந்த எல்லா பைகளையும் போய் நிறையுதா அப்படின்னா கூட ஒரு 30-40% தான் வந்து உள்ள நிறையுது அப்படிங்கிறத எனக்கு ஒரு புது தகவலா இருந்தது. ரொம்ப அருமையான உரை. நமக்கு வந்து அதே மாதிரி இன்னொன்னு சொன்னாங்க, ஆற்றல் நமக்கு எங்க கிடைக்குது, வெறும் உணவு மூலமா தான் கிடைக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பட் பஞ்சபூத சக்திகள் எல்லா இடத்துலயும் நீர்ல இருந்து கிடைக்குது, காற்றில இருந்து கிடைக்குது. அதுக்கு உதாரணமா இயற்கையை நம்ம ரசிக்கும் போது அதுல நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்குது, ஒரு ஒரு புத்துணர்ச்சி வருது அப்படின்னா அந்த காற்றுல இருந்து நமக்கு அந்த ஆற்றல் கிடைக்குது, நீரிலிருந்தும் ஆற்றல் கிடைக்குது, உண்ணுகின்ற உணவிலிருந்தும் ஆற்றல் கிடைக்குது, எல்லா இடத்துலயும் ஆற்றல் கிடைக்குது. ஸோ அந்த காற்றிலிருந்து கிடைக்கிற ஆற்றலை நம்ம வந்து சுவாசம் மூலமா நம்ம கவனிச்சு நம்ம அஹ், சுவாசத்தை வந்து கவனிக்கும் பொழுது நமது உடல்ல ஏற்படுகின்ற அந்த உபாதைகள் எல்லாமே சரியாயிருது அப்படின்னு நிறைய சொன்னாங்க. அதே மாதிரி அந்த தும்மல் விடுறது, அந்த மூச்சை கூட வேக வேகமா வெளியே விடுறது, அவங்களும் செஞ்சு பார்த்தாங்க. செஞ்சு மூச்சை வந்து எவ்வளவு தூரம் நம்ம சீக்கிரமா வெளியே விடுறோமோ, சளி சிந்துற மாதிரி எவ்வளவு ஃபாஸ்டா நம்ம சளி சிந்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம மூச்சை வந்து வெளியே விடும்போது அந்த 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 காற்று குழாயில இருக்கிற சில சில சிறு சிறு கிருமிகள் ஏதாவது அடைப்புகள் ஏதாவது இருந்தா கூட அது வெளியே வந்துடும் அப்படிங்கறத அந்த பயிற்சியும் சொன்னாங்க. ஸோ விஜயம்மா கூட அவங்க வீசிங் இதுல இருந்து வெளியே வந்தது, அவங்க அனுபவம்லாம் சொல்லும் பொழுது இந்த மூச்சு வந்து எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ஒரு செஷனா இருந்தது. அற்புதம். சசிகலாமா அவங்களுடைய உரை வந்து எல்லாருக்கும் நல்ல ஒரு பிரயோஜனமா இருந்திருக்கும். நம்ம இதை வந்து கேட்டுட்டு மட்டும் போயிடாம நம்மளும் அன்றாடம் வந்து அது பயிற்சி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த மூச்சு பயிற்சி, மூச்சை குறை மூச்சு பேச்சை குறை மூச்சை கவனிங்கிற மாதிரி நம்ம வந்து பேச்சை குறைச்சிட்டு மூச்சு வந்து நல்லா கவனிச்சோம். அது அமைதி. நேற்று கூட தியாகராஜன் ஐயா பேசும்போது கூட கொஞ்சம் நம்ம அமைதியா உட்காந்து நம்ம மூச்சை மட்டும் கவனிச்சுக்கிட்டு இருந்தாலே நம்ம சுய ஆய்வு வந்து நம்ம செய்யறது நல்லதா கெட்டதா, சரியா தவறா அப்படிங்கிற ஒரு விடை வந்து அந்த அமைதியா உட்காந்து அந்த மூச்சை கவனிச்சாலே தெரிஞ்சிடும். ஸோ அதனால அந்த வந்து இந்த மூச்சு வந்து அவ்வளவு ஒரு உயிர். ஏன்னா தாயோட மூச்சு மூலமா தான் அந்த வயிற்றுல இருக்க குழந்தைக்கு வந்து உயிர் வருது. அவங்க விடுற மூச்சோட அதிர்வுகள், அவங்க விடுற மூச்சோட வேகம், நிதானம், அமைதி, அதுதான் வந்து அந்த குழந்தைக்கு வந்து அந்த மூச்சு மூலமா தான் அந்த குழந்தையோட குணாதிசயங்களே மாறுதுன்னு சொல்றாங்க. ஸோ அதனால அந்த மூச்சுக்கு வந்து அவ்வளவு ஒரு இயற்கையான கடவுள் கொடுத்த ஒரு இது அற்புதம். ஸோ அதை சரியா கவனிச்சு நம்ம வாழ்க்கையில வந்து பின்பற்றணுங்கிறத அருமையா விளக்குனாங்க சசிகலாமா. அவங்களுக்கு நன்றிகள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றிங்க சார். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. எல்லோரும் பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம நிகழ்வை நிறைவு செய்து கொள்ளலாம். இன்றைய அதிகாலையில் மூச்சு பயிற்சி குறித்து நிறைய கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்து கொண்ட சசிகலா அம்மாவிற்கு மிக்க நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் சரவணன், ஆண்டி அண்ணா, ஆனந்தன் அண்ணா, சித்ரா பாபு, செந்தில்குமார், சரவணன் கண்ணா, கண்ணன், சர்வஜித், ஹேமா அனைவருக்கும் மிக்க நன்றி. சசிகலா மாட்ட ஒரு சின்ன ஒரு சந்தேகம். இப்ப மூச்சு பயிற்சி இப்ப நம்ம மேற்கொள்றது வந்து
நேரங்கள் வந்து அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. அது நல்ல அருமையான நேரம் அது கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எந்தெந்த நேரங்கள்லாம் நம்ம இந்த பயிற்சியை வந்து மேற்கொள்ளலாம்? அது ஈவினிங், மதியம் எப்ப வேணாலும் பண்ணலாமா? அது உங்களுடைய அறிவுரை. மகரிஷி வந்து அவங்க வடிவமைச்ச உடற்பயிற்சிய காலையில ஒரு தடவை பண்ணினாலே போதும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அனைத்து உறுப்புகளும் குறைந்தபட்சம் ஒரு இயக்கம் கொடுத்தாலே போதுமானது அப்படிங்கிறது தான் அவங்களோட கருத்து. ஏன்னா நம்ம இப்ப இருக்க வாழ்க்கை முறை வந்து எல்லா உறுப்புகளுக்கும் இயக்கம் கொடுக்கறது இல்ல. அதனால குறைந்தபட்ச இயக்கம் கொடுத்தாலே போதுமானது அப்படின்னு தான் வடிவமைச்சிருக்காங்க. நம்ம காலையில எழுந்திரிச்சு பண்றப்ப அதுவும் பயிற்சிகள் வந்து காலையில பண்றது சிறந்தது. ஏன்னா நம்ம உறுப்பை வந்து அது நல்லா தூங்கி எல்லாம் ஓய்வு எடுத்திருக்கோம். அது ஒரு நல்ல இயக்கம் கொடுத்தா அந்த டே வந்து நல்ல ஒரு சிறப்பா இயக்கம் பெறும் அப்படிங்கிறதுனால காலையில எழுந்துட்டு உடற்பயிற்சியும் மெடிடேஷனும் பண்றது சிறந்ததுன்னு சொல்றது. அது இல்லாம பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்றது வந்து நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்க காற்று வந்து நல்ல தூய்மையான காற்றா இருக்கும். அப்போ அந்த பயிற்சி செய்யறப்ப நம்ம கிடைக்கிற காற்று பண்றது வந்து நல்ல ஆற்றலா இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் காலையில எழுந்திரிச்சு எல்லாத்தையும் செய்ய சொல்றது காரணமும். நீங்க அந்த உடற்பயிற்சியோட சேர்ந்து இந்த மூச்சு பயிற்சி செய்யறது சிறந்தது. ஆனா ஓசோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க புக்ல அவங்களோட கருத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மூச்சை வந்து இப்ப நீங்க ஒரு பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்துருக்கீங்க, பஸ் வர ஒரு 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னா, அப்ப வந்து அந்த டைம்ல வந்து பஸ் இன்னும் வரல அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கும். அந்த டைம் ஏன் நீங்க வேஸ்ட் பண்றீங்க? ஒண்ணுமே இல்லைங்க. கண்ணை மூடி இன் அவுட் மூச்சை கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு உங்க உடல்ல ஆற்றலை நீங்க ஊக்கப்படுத்துறீங்க. ஒரு ஆற்றல் கிடைக்கிற அந்த டைம்ல கூட நம்ம ஆற்றலா நம்மள வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல என்னன்னா, நம்ம அந்த மூச்சு கவனிக்கிறப்ப நம்ம அமைதித்தன்மை கிடைக்கும், ஆற்றலும் கிடைக்குங்கிறது. காலையில இருந்து ரெகுலரா பண்றது சிறந்தது. மத்த டைம்ல உங்களுக்கு எப்பயாவது உங்களுக்கு ஒரு சோர்வா ஃபீல் பண்ணீங்கன்னா, அப்ப கூட ஒரு லைட்டான ஒரு பிரீத்திங் பிராணாயாமம் நிறைய இருக்கு. அதுல நாடி சுத்தி இருக்கு, மூச்சை இன் அவுட் பண்றது இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா மகரிஷி வந்து அதெல்லாம் வந்து அனைவருக்கும் புரியாதுங்கிறதுக்காக தான் எளிமையான பயிற்சியா கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு எளிமையா இருக்கோ அதை வந்து அந்த ஓய்வு நேரத்திலையும் பண்ணினா இன்னமும் கூடுதலான சிறப்பு அப்படிங்கறது சொல்றேன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க சார். இன்னும் நிறைய விளக்கங்கள் எல்லோருக்குமே கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் கூட நம்ம அந்த மூச்சை கவனித்து நம்மளுடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்ளலாம் அப்படின்ற நிறைவு கருத்துக்களோடு இன்றைய நிகழ்வை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு விந்தியா கௌரி அம்மாவின் நிகழ்வில் சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.